ரைட், ஓகே பிள்ளைகளே. ஓகேண்டா, நாங்கள் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகேண்டா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். ரைட் பிள்ளைகள், இன்றைய நாங்கள் பார்க்க போறோம் என்னென்னா லிமிட்ஸ் தான் நாங்கள் பார்க்க போறோம். என்ன லிமிட்ஸ் வந்து பார்க்க போறோம். ரைட், எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த லிமிட்ஸ் என்ற பாடம் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு எங்க வரப்போகுதுன்னா பியோமெட்ஸ் எல்லாம் வரப்போகுது. பியோமெட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வரப்போகுது. பியோமெட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதாவது இந்த பியோமெட்ஸ்ல பிள்ளைகள் நாங்க பிரிக்க போறோம் என்னன்னா ஒரு நுண்கணித பாட்டுன்னு சொல்லி பிள்ளைகள் பிரிக்க போறோம். நுண்கணித பாட்டுன்னு சொல்லி பிரிக்க போறோம். நுண்கணிதம்னு சொல்லி பிள்ளைகள் நாங்கள் பிரிக்க போறோம். அதாவது நாங்க இங்கிலீஷ்ல சொல்லிக் கொள்வோம் பிள்ளைகள், கால்குலஸ் சொல்லி சொல்லுவோம். கால்குலஸ் சொல்லி சொல்லிக் கொள்வோம். அப்படி சொல்லிக்க பிள்ளைகள், இந்த நுண்கணித பாட்டுக்கு பிள்ளைகள் எங்களுக்கு 5 வகையான சப்ஜெக்ட் வந்து வரப்போகுது. இந்த நுண்கணித பாட்டுல வந்து 5 வகையான சப்ஜெக்ட் வந்து வரப்போகுது. ரைட், ஓகேயா? முதலாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லைகள்னு சொல்லி ஒரு பாடம் வந்து வரப்போகுது. அதாவது நாங்க இனி படிக்க போற பாடம் இருக்குத்தானே, அந்த எல்லைகள் என்ற பாடம் வந்து பிள்ளைகள் வரப்போகுது. அதே மாதிரி வகையீடு என்ற ஒரு பாடம் பிள்ளைகள் வரப்போகுது. வகையீடு என்ற பாடம் பிள்ளைகள் வரப்போகுது. அதே நேரம் ஒரு வகையீட்டின் பிரயோகம் சொல்லி பிள்ளைகள் ஒரு பாடம் வரப்போகுது. வகையீட்டின் பிரயோகம் என்று சொல்லி பிள்ளைகள் ஒரு பாடம் ஒன்று வரப்போகுது. அதே மாதிரி பிள்ளைகள் தொகையீடுன்னு சொல்லி ஒரு பாடம் ஒன்று வரப்போகுது. தொகையீடுன்னு சொல்லி ஒரு பாடம் ஒன்று இருக்க போகுது பிள்ளைகள். அதே நேரம் ஒரு தொகையீட்டின் பிரயோகம் சொல்லி பிள்ளைகள் ஒரு பாடம் ஒன்று வரப்போகுது. ஒரு தொகையீட்டின் பிரயோகம் சொல்லி ஒரு பாடம் ஒன்று வரப்போகுது. ரைட், ஓகேயா? இப்ப எங்களுக்கு ஒரு 5 பாடம் வரப்போகுதுன்னு சொன்னா தானே, இந்த 5 பாடத்தையும் மெயின் பண்ணி பிள்ளைகள் எங்களுக்கு பியோமெட்ஸ்ல வந்து எத்தனை மார்க்ஸுக்கு எங்களுக்கு கேள்வி வரும் என்றால் 375 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் எங்களுக்கு கேள்வி வரப்போகுது. 375 மார்க்ஸுக்கு எங்களுக்கு கேள்வி வரப்போகுது. அதாவது பியோமெட்ஸ்ல வந்து பிள்ளைகள் 1000 மார்க்ஸ் இருக்க போகுது. அந்த 1000 மார்க்ஸ்ல பிள்ளைகள் 375 மார்க்ஸ் வந்து இந்த நுண்கணித பாட்டில இருந்து பிள்ளைகள் வரப்போகுது. மிகவும் இலகுவான பாடம் தான் பிள்ளைகள். அதாவது இந்த நுண்கணிதம் என்றது மிகவும் இலகுவா தான் போய்கொண்டிருக்கும். அது நீங்க சரியா வந்து பிடிச்சு கொண்டீங்கன்னா இலகுவா வந்து செய்துட்டு போகலாம். 375 மார்க்ஸ் பிள்ளைகள் இலகுவா வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், ஓகேயா? அப்ப அதுல பிள்ளைகள் நாங்க முதலாவது சாப்டர் வந்து எல்லைகள் என்ற பாடத்தை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியா? எல்லைகள் என்ற பாடத்தை பார்க்க போறோம். அதாவது பியோமெட்ஸ்ல இருக்கிற ஒரு வகைதான் இந்த நுண்கணிதம்ன்றது. அந்த நுண்கணிதத்துல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் என்னன்னா இந்த எல்லைகளாக இருக்க போகுது. அந்த எல்லைகள் என்ற சப்ஜெக்ட் தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். ரைட், ஓகே ஓகே ஓகேண்டா பிள்ளைகள், ஒரு ஹெடிங் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. எல்லைகள்னு சொல்லி ஒரு ஹெடிங் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. எல்லைகள்னு சொல்லி ஒரு ஹெடிங் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. எல்லைகளை நாங்கள் சொல்லிக் கொள்வோம் லிமிட்ஸ் சொல்லி சொல்லுவோம். லிமிட்ஸ் சொல்லி சொல்ல போறோம். ரைட், ஓகே. லிமிட்ஸ் சொல்லி சொல்ல போறோம். ரைட், இந்த லிமிட் என்ற பாடத்துக்கு பிள்ளைகள் நாங்க போறதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் ஒன்றை பார்ப்போம். என்னென்றா பிள்ளைகள், ஒரு முடிவிலி என்ற ஒரு தானம் பற்றி, ஒரு முடிவிலி என்று சொல்லி சொன்னா பிள்ளைகள், அந்த முடிவிலியின் இயல்புகளை பற்றி தான் பிள்ளைகள் நாங்க முதலாக பார்க்க போறோம். முடிவிலியின் இயல்புகளை பற்றி பார்க்க போறோம். முடிவிலின்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியும் என்னது முடிவிலின்னு சொல்லி சொன்னா, அதாவது எண்ண முடியாத மிகவும் தொலைவில் இருக்கிற ஒரு நம்பரை தான் நாங்கள் சொல்லுவோம். என்னண்டு முடிவிலின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது 1 2 3 4 5 6 7 அப்படியே நம்பர் வந்து போய் கொண்டிருக்க பிள்ளைகள், எங்களுக்கு முடிவிலிய நாடி ஒரு நம்பர் ஒன்று போகும் தானே. அதாவது நாங்கள் எங்களுக்கு கற்பனைக்கு எட்டா தூரத்துல வந்து ஒரு நம்பர் ஒன்று இருக்கும் தானே, அதைத்தான் பிள்ளைகள் நாங்கள் சொல்லிக் கொள்வோம் முடிவிலின்னு சொல்லி சொல்ல போறோம். அதாவது நாங்க குறிக்கல இப்படி ஒரு சிம்போல்ல வந்து குறிச்சு கொள்வோம். விளங்குதா? இப்படி ஒரு சிம்போல்ல குறிச்சு கொள்வோம். சரியா? இப்படி ஒரு சிம்போல்ல தான் நாங்க குறிக்கோம். என்னத்தை? இந்த முடிவிலின்றதை வந்து நாங்க குறிச்சுக்கொள்வோம். அப்ப பிள்ளைகள் முதலாவது இந்த முடிவிலின்ற இயல்புகளை பார்க்க பிள்ளைகள், ஒரு முடிவிலி என்ற ஒண்ட ஒரு மாறிலி ஏயால கூட்ட வாரது என்னவாக இருக்கும் என்றால், ஒரு முடிவிலி என்ற ஒண்ட பிள்ளைகள் மாறிலி ஏ என்றது பிள்ளைகள் ஒரு கன்ஸ்டன்டாக இருக்க போகுது. ஒரு மாறிலி பெருமானமாக இருக்க போகுது. அப்ப மாறிலி பெருமானத்தால கூட்ட வாருவர் என்னத்துக்கு சமனாக இருக்கும் என்றா பிள்ளைகள் ஒரு முடிவிலிக்குத்தான் சமனாக இருக்க போகுது. விளங்குதா? அதே நேரம் பிள்ளைகள், ஒரு முடிவிலி என்ற ஒண்ட ஒரு ஏ என்ற மாறிலி குறிச்ச பிள்ளைகள் நாங்க கழிக்கல. ஒரு ஏ என்ற மாறிலி குறிச்ச பிள்ளைகள் நாங்க கழிக்கல வாரவரும் என்னத்துக்கு சமனாக இருக்கும் என்றால் முடிவிலிக்கு சமனாகத்தான் இருக்க போகுதாம். முடிவிலிக்கு சமனாகத்தான் இருக்க போகுது. இது விளங்குதா? அதே மாதிரி பிள்ளைகள், ஒரு முடிவிலி என்ற ஒண்ட பிள்ளைகள் நாங்கள் ஒரு ஏயால பெருக்க போறோம். இப்ப நாங்க பெருக்கிற இந்த ஏ என்றவர் வந்த பிள்ளைகள் பிளஸ் இருந்தாலும் ஓகே, மைனஸ் ஆக இருந்தாலும் ஓகே. அப்ப ஏ என்றவர் பிளஸ் ஆகவும் இருக்கட்டும் அல்லது மைனஸ் ஆகவும் இருக்கட்டும். இதை பாத்தீங்கன்னா இந்த ஏ என்றவர் பூஜ்ஜியத்திலும் பார்க்க சின்ன பெருமானத்தை எடுக்கலாம். அதே நேரம் இந்த ஏ என்றவர் என்ன பூஜ்ஜியத்திலும் பார்க்க பெரிய பெருமானத்தை எடுக்கலாம். அப்படி பெருக்கேக்கு இல்லையா, இதுக்குரிய பெருமானம் எங்களுக்கு என்னென்னு வருமாண்டா பிள்ளைகள்
பிளஸ் ஓ மைனஸ் முடிவிலின்னு சொல்லி வரப்போகுது. பிளஸ் ஓ மைனஸ் முடிவிலின்னு வரப்போகுது. அதாவது இந்த ஏ என்றவர் வந்து ஒரு மறைக்கணியமாக இருக்கே இல்ல, ஒரு மறைக்கணியத்தால ஒரு முடிவிலியை பெருக்க வரவர் வந்து மைனஸ் முடிவிலியாக இருப்பார். அதே நேரம் ஒரு நேர்பெருமானத்தால ஒரு முடிவிலியை பெருக்க வரவர் ஒரு நேர் முடிவிலியாக இருக்க போகுது. விளங்குதா பிள்ளைகள்? அவ இதுவெல்லாம் பிள்ளைகள் எங்களுக்குரிய முக்கியமான விஷயமாக இருக்க போகுது. ரைட்? ஓகேயா? ஓகே. இதே மாதிரி பிள்ளைகள் ஒரு முடிவிலி என்ற ஒன்ற பிள்ளைகள் ஒரு ஏ என்ற தானம் குறித்து நாங்கள் பிரிக்கல. அது அந்த ஏ என்றவர் கிரேட் தேன் நோடாகவும் இருக்கட்டும் அல்லது லெஸ் தேன் நோடாகவும் இருக்கட்டும். அப்படி பிரிக்க பிள்ளைகள் வரப்போறவர் இங்கேயும் என்ன வரப்போது என்றால் ஒரு பிளஸ் ஓ மைனஸ் முடிவிலி என்றவர் வரப்போற ஒரு பிளஸ் ஓ மைனஸ் முடிவிலி என்றவர் வரப்போற. ஓகேயா? ஓகே. அதே மாதிரி பிள்ளைகள் ஒரு முடிவிலிய பிள்ளைகள் ஒரு முடிவிலியால கூட்டிக்க ஒரு முடிவிலிய பிள்ளைகள் ஒரு முடிவிலியால கூட்டவாறு என்னவாக இருக்க போறார் என்றால் ஒரு முடிவிலியா தான் இருக்க போகுது. ஒரு முடிவிலி என்றவரை ஒரு முடிவிலியால பிள்ளைகள் நாங்க கூட்டவாரவரும் ஒரு முடிவிலியாகத்தான் இருக்க போகுது. அதே நேரம் ஒரு முடிவிலிய பிள்ளைகள் ஒரு முடிவிலியாக பெருக்க வார வரும் பிள்ளைகள் என்னவாக இருக்கும் என்றால் ஒரு முடிவிலியாகத்தான் இருக்க போகுது. ஒரு முடிவிலியாகத்தான் இருக்க போகுது. இங்க முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் பிள்ளைகள்? அடுத்த முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் பிள்ளைகள். ஒரு தானத்தை ஒரு தானம்ண்டா என்ன? அது நேர்பெருமானமாக இருக்கட்டும் ஒரு மறைப்பெருமானமாக இருக்கட்டும் ஒரு மாறலி பெருமானம் அதைத்தான் தானம் என்று சொல்லி சொல்லுவோம். ஒரு மாறலி பெருமானத்தை பிள்ளைகள் நாங்கள் முடிவிலியால பிரிக்க இல்ல. இதுதான் முக்கியமான இது. ஒரு தானத்தை ஒரு முடிவிலியால பிரிக்க பிள்ளைகள் எங்களுக்கு வரப்போறவர் ஒரு பூஜ்ஜியம் என்றவர் வந்து பிள்ளைகள் வரப்போறார். மிக முக்கியமான முடிவு பிள்ளைகள். தானத்தை அதாவது எந்த ஒரு நம்பரையும் அது நேர் பெருமானமாக இருக்கட்டும் ஒரு மறைப்பெருமானமாக இருக்கட்டும் அந்த நேர்பெருமானம் என்ன மறைப்பெருமானம் என்ன அந்த பெருமானத்தை ஒரு முடிவிலியால பிரிக்க வாரவர் என்னவாக இருக்கும் என்றால் பூஜ்ஜியமாக இருக்க போகுதா. பூஜ்ஜியம் என்ற பெருமானத்தை எடுத்துக்கொள்ளும். ஓகேயா? இதுதான் பிள்ளைகள் முதலாவது நாங்க பார்க்க போற இந்த முடிவிலிக்குரிய இயல்புகளாக இருக்க போகுது. ரைட்? ஓகேயா? ஓகேண்டா பிள்ளைகள்? இவரை இருக்கா நோட் பண்ணி போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த இதுக்கு வந்து இருக்கா போய்க்கொள்ளுவோம். ஓகேண்டா? இவர் இருக்கா நோட் பண்ணி போட்டு ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டு விடுங்க. நாங்க அடுத்த சாப்டருக்கு வந்து இருக்கா போவோம். அடுத்த சாப்டருக்கு போறோம். ஓகேண்டா பிள்ளைகள்? எழுதிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த இதுக்கு போய்க்கொள்வோம். அடுத்த இதுக்கு போய்க்கொள்வோம். இந்த பாடம் பிள்ளைகள் எங்க வரும்னு சொல்லி சொன்னால் நான் படிச்ச நான் கம்பைன் மேத்ஸ்ல 2 பார்ட் இருக்க போகுது. ஒன்று பியூர் மேத்ஸ் இன்னொன்று அப்ளைட் மேத்ஸ். அந்த பியூர் மேத்ஸ்ல இருக்கிற ஒரு பார்ட் தான் பிள்ளைகள் நுண்கணிதமாக இருக்க போகுது. அந்த நுண்கணிதத்துல தான் இந்த 5 வகையான பாடம் வந்து வரப்போகுது. அந்த 5 வகையான பாடத்தையும் நீங்க வடிவா படிச்சிட்டீங்க என்றால் ஒரு 375 மார்க்ஸ் வந்து ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட்? ஓகே தானே? ரைட். ஓகேண்டா பிள்ளைகள்? எழுதிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த இதுக்கு போய்க்கொள்ளுங்க. அடுத்த இதுக்கு போய்க்கொள்ளுங்க. ரைட்? ஓகே பிள்ளைகளை? ஓகே. ஓகேண்டா பிள்ளைகள்? நாங்க அடுத்த இதுக்கு போய்க்கொள்வோம். அடுத்த இதுக்கு போய்க்கொள்வோம். ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கணிதத்தில் வரையறுக்கப்படாத எண்கள். கணிதத்தில் வரையறுக்கப்படாத எண்களை இதுகள் வந்து பிள்ளைகள் முக்கியமான விஷயம். இதை வந்து முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சிருங்க. கணிதத்தில் வரையறுக்கப்படாத கணிதத்தில் வரையறுக்கப்படாத எண்கள். கணிதத்தில் வரையறுக்கப்படாத எண்கள். இதைத்தான் பிள்ளைகள் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். கணிதத்தில் வரையறுக்கப்படாத எண்களை பற்றி தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். ரைட்? ஓகே தானே? ரைட். ஓகே. பாப்போம். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எங்களுக்கு தெரியும் இந்த கணிதத்துல வரையறுக்கப்படாத எண்களை பார்க்கிற பிள்ளைகள் என்னென்ன இருக்க வருமானு சொல்லி சொன்னா பிள்ளைகள் ஒரு பூச்சியத்தால பிரிக்க வாரவர் பூச்சியத்தால பிரிக்க வாரவர் பிள்ளைகள் என்ன பிரமாணத்தை எடுக்க வேண்டும் எங்களுக்கு தெரியாது. ஒரு பூச்சியத்தால பிரிக்க வாரவர் பிள்ளைகள் என்ன பிரமாணத்தை எடுக்க வேண்டும் தெரியாது. அதே நேரம் பிள்ளைகள் அதே நேரம் ஒரு முடிவிலியால பிரிக்க வாரவர் பிள்ளைகள் என்ன பிரமாணத்தை எடுக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. கணிதத்துல வரையறுக்கப்படாத எண்கள் ஒரு பூச்சியத்தை பிரிக்க வாரவர் என்னன்னு தெரியாது. ஒரு முடிவிலியால பிரிக்க வாரவர் என்னன்னு தெரியாது. அதே நேரம் பிள்ளைகள் ஒரு முடிவிலியில இருந்து பிள்ளைகள் ஒரு முடிவிலியை கழிக்க வாரவர் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு முடிவிலியில இருந்து ஒரு முடிவிலியை கழிக்க வாரவர் என்னன்ற ஒரு இது வந்து எங்களுக்கு தெரியாது. அதே நேரம் பிள்ளைகள் ஒரு முடிவிலிய பூச்சியத்தால பெருக்க வாரவரும் என்ன பிரமாணம் என்று எங்களுக்கு தெரியாதாம ஒரு முடிவிலிய
பூஜ்ஜியத்தால பெருக்க வாரவரும் என்ன பெருமானத்தை எடுக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதான். நீங்க டைரக்டா போடக்கூடாது. இந்த முடிவிலேயே பூஜ்ஜியத்தால பெருக்க வாரவர் பூஜ்ஜியம் தானன்னு சொல்லி டைரக்டா போட இயலாது. அது என்ன பெருமானத்தை எடுக்கும்னு பிள்ளைகள் எங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாத பட்ச பிள்ளைகள் நாங்கள் இவ்வளத்தையும் நாங்கள் சொல்லிக் கொள்வோம். இவ்வளத்தையும் நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு தேரா வடிவம்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லிக் கொள்வோம். தேரா வடிவம்னு சொல்லி சொல்லிக் கொள்வோம். அதாவது அன்டிஃபைனட் நம்பர்ஸ், அதாவது அன்டிஃபைனட்னு சொல்லி சொல்லுவோம். அன்டிஃபைனட் அது இவளாம் டிஃபைன் பண்ணப்படாது. அன்டிஃபைனட்டா இருக்க போகுது. தேரா வடிவமாக இருக்க போகுது. என்ன ஒரு பூஜ்ஜியத்தால பிரிக்க வாரவர் தேரா வடிவம், ஒரு முடிவிலியால பிரிக்க வாரவர் பிள்ளைகள் தேரா வடிவம், ஒரு முடிவிலியில இருந்து முடிவிலியை கழிக்க வாரவர் தேரா வடிவம், ஒரு முடிவிலிய பூஜ்ஜியத்தால பிரிக்க வாரவர் தேரா வடிவமாக இருக்க போது. முக்கியமான விஷயம். ரைட், ஓகே தானே? ஓகே ஓகேண்டா பிள்ளைகள் ஒரு கேள்வி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. ஓகேண்டா பிள்ளைகள் கேள்வி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே ஓகேண்டா கேள்வி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு கேள்வி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. லிமிட் x tends to முடிவிலியாக இதன் மீனிங் என்னென்றால் இந்த x என்றவர் என்ன பெருமானத்தை நோக்கி போகுது என்றால் முடிவிலி என்ற பெருமானத்தை நோக்கி போகுது. இந்த x என்றவர் முடிவிலி என்ற பெருமானத்தை நோக்கி போகல எங்களுக்கு கேட்கிற கேள்வி என்னென்றால் x வர்க்கம் -4 அதன் கீழ் x-10 இவருக்குரிய பெருமானத்தை தான் நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னா காண போறோம். இவருக்குரிய பெருமானத்தை நாங்க காண போறோம். ரைட், ஓகேயா? அதாவது இதன் கேள்வி என்னென்றால் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு நோடாகண்டா இதன் மீனிங் என்னென்றால் எக்ஸ் என்றவர் ஒரு முடிவிலிய நாடி போக போறார். அப்படி முடிவிலிய நாடி போகல இவளாத்துக்கும் உரிய பெருமானம் என்னன்றதான் எங்களுக்கு கேள்வியாக இருக்க போகுது. ரைட், ஓகேயா? ஓகே பாப்போம். இப்ப ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். நாங்க படிச்ச நாங்கள் இந்த எக்ஸ் என்றவர் முடிவிலியனாக போகுதென்றால் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சமன்பாடுல போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக முடிவிலியை பிரதியிடலாமா இல்லையா? பிரதியிட்டு கொள்ளலாம். பிரதியிடல மேல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸுக்கு பதிலாக முடிவிலிய பிரதியிடக்கல முடிவிலியின் வர்க்கம் முடிவிலியாக இருக்க போது. படிச்சு நாங்க முடிவிலியால பெருக்க வாரவர் முடிவிலி, அந்த முடிவிலியில இருந்து ஒரு மாறிலியை கழிக்க வாரவர் முடிவிலியாக இருக்க போறார். ஆகவே மேல பாத்தீங்கன்னா ஒரு முடிவிலி என்ற வர போறார். அதே நேரம் கீழே இருக்கிறவருக்கு எக்ஸுக்கு பதிலாக நீங்க முடிவிலியை போட்டீங்கன்றால் முடிவிலியில இருந்து ஒரு மாறிலியை கழிக்க வாரவர் ஒரு முடிவிலியாக இருக்க போறார். ஆகவே முடிவிலியின் கீழ் முடிவிலி எங்களுக்கு என்ன வரப்போகுது? ஒரு தேரா வடிவம் என்று வரப்போகுது. ஆனால் எங்களுக்கு தேரா வடிவத்துல நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆன்சர் கொடுக்க கூடாது. அவ தேரா வடிவத்துல ஆன்சர் கொடுக்காத மாதிரி பிள்ளைகள் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறவரை ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். என்னன்னு ரீஅரேஞ்ச் பண்ணலாம் பாப்போம். என்னன்னு செய்ய போறோம் என்றால் இப்ப எக்ஸ் என்றவர் பிள்ளைகள் என்னத்து நாடி போகுது என்றால் முடிவிலிய நாடி போக போறார். இந்த எக்ஸ் என்றவர் முடிவிலிய நாடி போக போறார். சரியா? எக்ஸ் என்றவர் பிள்ளைகள் முடிவிலிய நாடி போறார். ரைட், ஓகே. இந்த எக்ஸ் என்றவர் முடிவிலிய நாடி போறார். அப்படி போகிக்க பிள்ளைகள் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறவர் பிள்ளைகள் கீழே இருக்கிறவர் முடிவிலி வாரதான் பிள்ளைகள் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போகுது. கீழே எங்களுக்கு ஒரு மாறிலி பெருமானம் வந்துருதுண்டா பிள்ளைகள் நாங்கள் ஈஸியா செய்துட்டு போகலாம். ஒரு முடிவிலிய பிள்ளைகள் ஒரு மாறிலியால பிரிக்க வாரது என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். அதை டைரக்டா போட்டுட்டு போகலாம். அப்ப எங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போறவர் கீழே எங்களுக்கு முடிவிலி வாரவர் தான் பிரச்சனை. அப்ப கீழே எங்களுக்கு முடிவிலி வாரவர் என்றால் இந்த எக்ஸுக்கு பயிலாக நீங்க ஒரு முடிவிலிய போடல, எக்ஸுக்கு பயிலாக நீங்க ஒரு முடிவிலிய போடக்க சாரி இந்த இடத்துல பிள்ளைகள் முடிவிலி வராத பிள்ளைகளை ரைட், ஓகே. இந்த இடத்துல பிள்ளைகள் அப்ப இந்த எக்ஸ் என்றவர் இருக்கிறதான் பிள்ளைகள் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போற. அப்ப கீழே இருக்கிறவர் நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம் என்றால் இல்லா பண்ண போறோம். அப்ப கீழே இருக்கிறவரை இல்லா பண்ணிக்க பிள்ளைகள் நாங்க ஒரு வேலை செய்யலாம். மேல எக்ஸ் வர்க்கம் -4 இந்த எக்ஸ் வர்க்கம் -4 பிள்ளைகள் நாங்க போட்டுக்கொள்ளலாம். காரணிப்படுத்தலாம் படிச்சு நாங்கள் என்னன்னு காரணிப்படுத்தலாம்? ஒரு x2 இன்டு x-2 போடலாமா இல்லையா பிள்ளைகள்? போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடைக்க பிள்ளைகள் எங்களுக்கு கீழே வர போறவர் இங்க போடைக்கல x+2 இன்டு x-2 என்றவர் வர போறார். அதே நேரம் பிள்ளைகள் கீழே பாத்தீங்கன்னா ஒரு x-2 என்றவர் வர போறார். அப்ப கீழே பாத்தீங்கன்னா ஒரு x-2 என்றவர் வர போறார். போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடைக்கல பிள்ளைகள் அப்படி போடைக்கல இந்த x-2 பிள்ளைகள் நாங்க வெட்டி மட்டும் என்றால் எங்களுக்கு வரப்போறவர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக முடிவிலியாக பிள்ளைகள் எங்களுக்கு உள்ளுக்குள்ள வரப்போறவர் ஒரு x+2 என்றவர் வரப்போறார். அதாவது இப்படி இருக்கிற வடிவத்தை பிள்ளைகள் இப்படி ஒரு வடிவத்துக்கு மாத்திட்டேன். இப்ப நீங்க இந்த வடிவத்துக்கு போயிட்டு பிள்ளைகள் இந்த ஒரு வடிவத்துக்கு போயிட்டு பிள்ளைகள் எக்ஸுக்கு பதிலாக பிள்ளைகள் முடிவிலியை போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடல முடிவிலிய ஒரு மாறிலியால கூட்ட வாரவர் என்னவாக இருக்க போற? ஒரு முடிவிலி என்ற பெருமானத்தை எடுக்க போகுது. ஆனால் முடிவிலியை நாங்க எடுக்கலாத எடுத்துக்கொள்ளலாம். எங்களை தேரா வடிவம் வரக்கூடாத மாதிரி பிள்ளைகள் நாங்கள் செய்துட்டு போனோம் என்றால் ஓகே. ரைட், ஓகே தானே?
அப்ப எங்களுக்கு ஒரு தேரா வடிவம் வரக்கூடிய மாதிரி வரக்கூடிய பெருமானத்தை நாங்கள் இப்ப கண்டுட்டு இருந்தானே, இதுதான் பிள்ளைகள் எங்களுக்குரிய ஃபைனல் ஆன்சரா இருக்க போகுது. விளங்குதா? இதுதான் விஷயம். ரைட்? ஓகேயா? ஓகே. ஓகேண்டா பிள்ளைகள், 2வது கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. 2வது கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. 2வது கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ஆக, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ஆக x கேட் மைனஸ் 4 ஓவர் x மைனஸ் 2. ஓகேயா? இவருக்குரிய ஆன்சரை பார்ப்போம். அப்ப பாக்க நாங்க முதல்ல என்ன செய்வோம்னா எக்ஸ வந்து முதல்ல போட்டு பார்க்கணும். போடைக்குள்ள 2 வர்க்கம் 4, 4ல இருந்து 4 கழிச்சோம்னா 0 பெறப்போகுது. அதே நேரம் கீழே எக்ஸுக்கு பதிலாக 2 போடைக்க கீழே 2ல இருந்து 2 கழிக்க 0 பெறப்போகுது. அப்ப 0 ஒரு தேரா வடிவம் அன்டிஃபைனைட். அப்ப அன்டிஃபைனைட்டை நாங்க இல்லா பண்ணணும். என்னென்ன அன்டிஃபைனைட்டை நாங்க இல்லா பண்ணணும் பிடிச்ச நாங்கள் கீழே இருக்கிறவரை மேல வர பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அந்த கீழே இருக்கிறவரை மேலே இருக்கிறவரை வெட்டி விட்டோம்னு சொல்லி சொன்னால் அன்டிஃபைனைட் வந்து இல்லாம போயிடும். அப்ப நாங்க என்ன படிச்ச நாங்கள் கீழே இருக்கிறவரை மேல வர பண்ணுவோம். அப்ப ஒரு வேலை செய்யலாம். இந்த எக்ஸ் வர்க்கம் -4 வந்து நாங்கள் இப்ப கேரணி படுத்தணும். எங்களுக்கு என்ன வர போகுது? x மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 வர போற. போடலாமா இல்லையா? போட்டுக் கொள்ளலாம். அதோட கீழே பாத்தீங்கன்னா ஒரு x-2 வர போற போட்டுக் கொள்ளலாம். ரைட்? ஓகேயா? ஓகே. இப்போ ஒரு வேலை செய்யலாம். நாங்க பாத்தீங்கன்னா இந்த x-2ஐயும் இந்த x-2ஐயும் பண்ணு வெட்டி வெட்டிங்க என்றால் உங்களுக்கு வர போறவர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு நோடாக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ஆக x+2 வர போறார். x+2 வர போறார். இப்ப நீங்க இந்த ஒரு வேலை செய்யலாம். இந்த இடத்துல போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒரு 10 என்ற பெருமானத்தை போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். போடேக்கில்ல 10 + 10 என்றவர் என்னவாக வர போறார்? 4ஆக வர போறார். அதாவது எங்களுக்கு ஒரு அன்டிஃபைனைட் வடிவத்துல இருந்த கேள்வியை வந்து நாங்கள் இப்ப ஒரு டிஃபைனைட் வடிவத்துக்கு மாத்தி ஒரு பெருமானத்துல நாங்கள் இப்ப கொடுத்தாச்சு. ஓகேயா? ஓகேயா? ஓகேண்டா இவரை எழுப்போட்டு அடுத்த கேள்விக்கு வாங்குவேன். ஓகேண்டா இவரை எழுப்போட்டு அடுத்த கேள்விக்கு வாங்க. கேள்வியின் கன்செப்டை வந்து நீங்க விளங்கி வச்சிருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் அங்கால செய்துட்டு போகலாம. கேள்வியின் சாராம்சத்தை வந்து பிள்ளைகள் நீங்க விளங்கிட்டீங்க என்றால் அங்கால பிறகு செய்துட்டு போகலாம. ரைட்? ஓகே. ஓகேண்டா பிள்ளைகள், கேள்வியை பார்ப்போம். ஓகேண்டா கேள்வியை பார்ப்போம். 3வது கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a ஆக x³ மைனஸ் a³ ஓவர் x மைனஸ் a. இவருக்குரிய லிமிட் பெருமானத்தை காணுங்க பார்ப்போம். பிள்ளைகள். இவருக்குரிய லிமிட் பெருமானத்தை அதே மாதிரி பிள்ளைகள் 4வது கேள்வி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ஆக x³ மைனஸ் 1 ஓவர் x-1 வர போறார். ஓகேண்டா இந்த 3வது 4வது கேள்விக்குரிய லிமிட் பெருமானத்தை காணுங்க பார்ப்போம். அதே மாதிரி 5வது கேள்வி பிள்ளைகள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ஆக x² மைனஸ் rx plus 5 ஓவர் x² மைனஸ் 3x plus 2. ரைட்? ஓகேயா? இவருக்குரிய லிமிட் ஒரு காணுங்க பார்ப்போம். அதே மாதிரி 6வது கேள்வி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ஆக x வர்க்கம் மைனஸ் rx plus 5 என்ற வர போற. அதே மாதிரி கீழே வர போறவர் என்ன? ஒரு x வர்க்கம் மைனஸ் 3x plus 2 என்ற வர போற. ரைட்? ஓகே. ரைட். ஓகேண்டா இந்த 4 கேள்வியும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேண்டா இந்த 4 கேள்வியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட்? ஓகே. 3வது கேள்வியை பார்ப்போம். 3வது கேள்வியை பார்க்க பிள்ளைகள் எங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்க போறாரு என்றால், நாங்க மேலேயும் கீழேயும் a என்ற பெருமானத்தை போட்டுவிட்டோம் என்றால் a³ மைனஸ் a³ பூஜ்ஜியமாக வரப்போகுது. கீழே a போட்டீங்க என்றால் a மைனஸ் a பூஜ்ஜியமாக வரப்போகுது. ஆகவே பூஜ்ஜியத்தால் பிரிக்கல 0 என்றவர் வரப்போறார். ஆகவே தேரா வடிவமா வரப்போதா இல்லையா? தேரா வடிவமா வரப்போகுது. அவ தேரா வடிவமா வரைக்கல கீழே இருக்கிற x மைனஸ் a மேல வரக்கூடிய மாதிரி மேலே இருக்கிறவரை காரணிப்படுத்தலாமான்னு சொல்லித்தான் நாங்க முதலாவது பாக்குறோம். நாங்க அவ கீழே இருக்கிற x மைனஸ் a மேல வர பண்ணணும். என்ன வர பண்ணலாம்? அப்படி வரைக்கல தான் மேலே இருக்கிறவரை கீழே இருக்கிறவரை வெட்டுப்பட்டு தேரா வடிவம் இல்லாம போயிடும். படிச்சனாங்க ஒரு x³ மைனஸ் a³ வந்து நாங்கள் விரிச்சு எழுதலாம். x³ மைனஸ் a³ வந்து நாங்கள்
கேரணிப்படுத்தலாம் எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப்பை கேரணிப்படுத்தலாம். என்னென்னு கேரணிப்படுத்தலாம் படிச்சாங்க? எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ் கே இங்க மைனஸ் வந்துட்டுதுன்னா இந்த இடத்துல பிளஸ் வரும்னு பார்த்தாங்க. எக்ஸ் இன்டூ ஏ என்றவ வரப்போறார், எக்ஸ் இன்டூ ஏ என்றவ வரப்போறார். அதோட பாத்தீங்கன்னா பிளஸ் ஏ வர்க்கம் என்றவ வரப்போறார், ஏ வர்க்கம் என்றவ வரப்போறார். இதெல்லாம் வந்து நாங்க பார்த்துட்டோம். அதன் கீழே வரப்போறவர் என்ன? ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ என்றவ வரப்போறார், எக்ஸ் மைனஸ் ஏ என்றவ வரப்போறார். இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம். மேலே இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஏ, அதாவது மேலே இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஏ, கீழே இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஏ வந்து நாங்க இப்ப போடலாமா, வெட்டலாமா இல்லையா? வெட்டி கொள்ளலாம். அப்ப வெட்டேக்கல. இப்ப என்ன பார்க்க போறோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஆக எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் ஏ பிளஸ் ஏ வர்க்கம் இப்படி ஒரு வடிவத்துல நாங்கள் மாத்தினா பிறகு இந்த ஒரு வடிவத்துல எக்ஸுக்கு பதிலாக ஏ வந்து பிரதியீடு செய்யலாமா இல்லையா? பிரதியீடு செய்து எங்களுக்கு ஆன்சர் எடுக்கலாமா இல்லையா? எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக பிரதியிடல ஏ வர்க்கம் என்றவ வரப்போறார், ஏ வர்க்கம் என்றவ வரப்போறார். அதே நேரம் எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஏ பிரதியிட கொடுக்கணும். நீங்க இந்த இடத்துல வந்து டிரெக்டா போடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க டிரெக்டான ஆன்சரை வந்து பிள்ளைகள் போடக்கூடாது. அதாவது இந்த இடத்துல பிரதியிட்டு காட்டி போட்டுத்தான் அடுத்த ஸ்டெப்ல தான் நீங்க சுருக்கி போட்டு பெருமானத்தை போடணும். விளங்குது? அப்படி போடக்கல ஏ தர ஏன்னு வரப்போகுது. அதோட பாத்தீங்கன்னா ஒரு ஏ வர்க்கம் என்றவர் வரப்போறார். இப்ப நீங்க ஒரு வேலை செய்யலாம். ஏ வர்க்கத்தையும் கூட்ட வாரவர் என்னவாக இருக்க போற 3 மடங்கு ஏ வர்க்கமாக இருக்க போறார். ஓகேயா? 3 மடங்கு ஏ வர்க்கமாக இருக்க போறார். சரியா? அப்ப உங்களுக்கு ஆன்சர் எடுத்துட்டோமா இல்லையா? எடுத்தாச்சு. ரைட், ஓகே. அதே மாதிரி பிள்ளைகள் எங்களோட நாலாகலியை பார்த்தோம்னால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ஆக நீங்க மேலையும் ஒன்றை பார்த்து கொள்ளலாம், கீழையும் ஒன்றை பார்த்து கொள்ளைகள்ல மேலைக்கும் கொண்டு வரப்போகுது, கீழையும் கொண்டு வரப்போகுது. போடைக்குள்ள உங்களுக்கு தேரா வடிவம் வரப்போகுது. அப்ப தேரா வடிவம் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும் படிச்சுனாங்க? கீழே இருக்கிறவரை மேல வர பண்ணணும்னு பாத்துனாங்க. கீழே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, மேலையும் எக்ஸ் மைனஸ் 1 வர வச்சு விட்டோம் என்றால் ஓகே. எங்களுக்கு ஒரு வடிவம் இருக்குது. ஒரு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 நாங்க கேரணிப்படுத்தலாம். என்னன்னு கேரணிப்படுத்தலாம்? எக்ஸ் மைனஸ் 1 கேரணிப்படுத்தலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் பண்ற வடிவத்தில் இருக்கீங்க படிச்சனாங்க. என்னன்னு கேரணிப்படுத்த படிச்சனாங்க? எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ் கேட் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏஸ் கேட்னு பார்த்துனாங்க. அதே மாதிரி நாங்க இந்த இடத்துல பார்க்கல இவரை கேரணிப்படுத்திக்கல எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் கேட் என்றவர் வரப்போற, எக்ஸ் கேட் என்றவர் வரப்போற. அதே நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸ் கேட் என்றவர் வரப்போறார். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் சாரி இந்த இடத்துல மைனஸ் வந்துட்டுன்னா இந்த இடத்துல பிளஸ் வரப்போது ஏஎக்ஸ் 1 இன்டூ எக்ஸ் என்று வரப்போகுது. 1 இன்டூ எக்ஸ் எக்ஸ் என்று வரப்போற. அது சக 1 என்றவர் வரப்போற. காரணிப்படுத்துறதான வேலை காரணிப்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரம் கீழே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மைனஸ் 1 என்றவர் வரப்போற. இப்ப ஒரு வேலை செய்யலாம். இந்த எக்ஸ் மைனஸ் 1 நாங்க வெட்டினோம் என்றால் இப்ப எங்களை வரப்போறவர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ஆக எங்களை வரப்போறவர் என்ன? எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக 1 என்றவ வரப்போறார். நீங்க இந்த இடத்துல போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இலகுவா வந்து பெருமானத்தை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்னண்டு 1 போட்டோம்னா 1 வர்க்கம் என்ன? 1 சொல்லி வரப்போகுது. 1 வர்க்கம் சொல்லி வரப்போகுது. அதே நேரம் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டு 1 வரப்போகுது. சக 1 என்றவ வரப்போறார். நீங்க கூட்டி விட்டீங்கன்னா 1 வர்க்கம் 1 கூட்டி விட வர போறவர் என்ன? 3 என்றவர் வரப்போறார். இதைத்தான் எங்களுக்கு காட்டி சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப காட்டியாச்சு. ரைட், ஓகே. இதைத்தானே காட்டி சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப காட்டியாச்சு. ரைட், ஓகேயா? ஓகேன்னு சொல்லி சொன்னால் அடுத்த கேள்வியை பார்ப்போம். பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ஆக இந்த இடத்துல போய் நீங்க எக்ஸுக்கு பதிலாக 1 பெருமானத்தை மேலையும் போட்டு பாருங்க, கீழையும் போட்டு பாருங்க. கட்டாயம் வந்து அன்டிஃபைனைட் வடிவத்துல தான் பெறும், தேரா வடிவத்துல தான் பெறும். அப்ப தேரா வடிவத்தை இல்லா பண்ணணும் என்றால் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போறவர் என்னென்றால் இந்த 1 பிள்ளைகள் நீங்க இங்கால கொன்றேக்கல, இந்த 1 இங்கால கொன்றேக்கல உங்களுக்கு என்னென்று வரும் என்றால் எக்ஸ் மைனஸ் 1 என்று வரும். நீங்க ஒவ்வொரு கேள்வியையும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும். இந்த ஏ என்றவரை இங்கால உங்களுக்கு வரைக்கல என்னென்று வரும் என்றால் எக்ஸ் மைனஸ் ஏ என்று வர போற. அப்ப இங்கால இந்த 1 இங்கால வரைக்கல எக்ஸ் மைனஸ் 1 வர போற. அதே நேரம் இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா இந்த 10 இங்கால வரைக்கல எக்ஸ் மைனஸ் 2 வர போற. அப்ப எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறவர் என்னென்றால் கீழே இருக்கிறவர் தான் பிரச்சனை. அதே மாதிரி தான் பிள்ளைகள் இந்த 1 இங்கால கொண்டு போய்க்கல எங்களுக்கு என்ன வரப்போகுது என்றால் ஒரு எக்ஸ் மைனஸ் 1 வர போறார். ஆகவே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போறவர் ஒரு எக்ஸ் மைனஸ் 1 தான் பிரச்சனை. அப்ப அந்த எக்ஸ் மைனஸ் 1 மேலையும் கீழையும் நாங்கள் வர வச்சு விட்டோம் என்றால் அந்த 2ஐயும் நாங்கள் வெட்டி விட்டோம் என்றால் எங்களுக்கு தேவையானதெல்லாம் கேன்சல் ஆயிடும். தேவையான பெருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பெருமானத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யலாம். இந்த எக்ஸ் கேட் மைனஸ் ஆர் எக்ஸ் ஆக 5 வந்து நாங்கள் கேரணிப்படுத்தினோம் என்றால் இலகுவாக வந்து நாங்கள் கேரணிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கேரணியை பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 வரப்போற. இன்னொரு கேரணியை பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5 வரப்போற. அதே மாதிரி கீழே இருக்கிற எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 3x ஆக 2 வந்து பிள்ளைகள் நீங்க கேரணிப்படுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது என்றால் எக்ஸ் மைனஸ் 1
இன்டு எக்ஸ் மைனஸ் டூன்ற வர போறார். போடலாமா இல்லையா? போட்டு கொள்ளலாம். இப்படி போடேக்க உங்களுக்கு இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னும் வெட்டுப்பட்டு கொள்ளிடும். அப்படி வெட்டுப்பள்ள கொள்ளைக்கு இல்ல உங்களுக்கு தேவையான இது அப்படியே வரப்போகுது. அவ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஒன் ஆக எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஓவர் எக்ஸ் மைனஸ் டூன்ற வரப்போறார். எக்ஸ் மைனஸ் டூன்ற வரப்போறார். இப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் நீங்க எக்ஸுக்கு பதிலாக ஒன்றென்ற பெருமானத்தை போட்டு பார்க்கலாம். ஒன்றென்ற பெருமானத்தை போடுக்க என்ன வரப்போகுது? ஒன்றுல இருந்து 5 கழிக்க போறோம். அதே நேரம் ஒன்றுல இருந்து 2 கழிக்க போறோம். அப்படி கழிச்சு போட்டு விட்டீங்கன்றால் மேல பாத்தீங்கன்னா ஒரு -4 வரப்போகுது. கீழே பாத்தீங்கன்னா ஒரு -1 வரப்போகுது. -4 -1 பிரிக்க வரவர் என்ன வரப்போற? ஒரு 4ன்னு சொல்லி வரப்போறார். அப்ப எங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போறவரை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்றால் நீங்க அந்த வடிவத்தை பிள்ளைகள் கேன்சல் பண்ணி விட்டீங்கன்னா மிச்ச இருக்கிற பெருமானத்துக்கு நீங்க பெருமானத்தை போட்டு விட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. விளங்குதா? ஓகே இல்லையா? அவ சிம்பிளா இல்லையா? அந்த லிமிட் என்ற பாடம் பிள்ளைகள் மிகவும் இலகுவான பாடம். ஏன்னா மிகவும் இலகுவான பாடம். ஓகே தானே? ஓகே ஓகேன்ற பிள்ளைகள் ஆறாவது கேள்வியை பார்ப்போம். ஆறாவது கேள்வியை பாத்தீங்கன்னா என்ன எப்படி இருக்குண்டா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன் ஆக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டூ ஆக எங்களுக்கு இப்படி ஒரு வடிவத்துல இருக்க பிள்ளைகள் இப்படி ஒரு வடிவத்துல இருக்கே இல்ல இதுல கேள்வி வந்த பிள்ளைகள் நான் மாறி எழுதிட்டு நினைக்கிறேன் பிள்ளைகள். இந்த கேள்வி வந்த பிள்ளைகள் ஒருக்கா மாத்திக்கொள்வோம். ரைட் ஓகே பிள்ளைகள். இந்த இடத்துல பிள்ளைகள் கேள்வி இருக்கா மாத்திக்கொள்ளுங்க. இந்த இடத்துல கேள்வி இருக்கா மாத்திக்கொள்ளுங்க. இந்த இடத்துல கேள்வி இருக்கா மாத்திக்கொள்ளுங்க. இந்த இடத்துல கேள்வி இருக்கா மாத்தோங்க. இந்த இடத்துல இருக்கா கேள்வி இருக்கா மாத்தி எழுதிக்கொள்ளுங்க. எக்ஸ் வர்க்கம் -4x + 4. ரைட் ஓகேயா? ஓகே அப்ப பாக்கிய பிள்ளைகள் நீங்க மேல பெருமானத்தை போட்டு பார்த்தாலும் ஓகே, கீழே பெருமானத்தை போட்டு பார்த்தாலும் ஓகே, உங்களுக்கு ஒரு தேரா வடிவம் என்று ஒன்று வரப்போகுது. அப்படி தேரா வடிவம் வரைக்கும் நாங்க என்ன செய்யணும் படிச்சு நாங்க இந்த ரெண்டை இங்கால கொண்டு போய்க்கல x-2 என்ற வர போறார். அப்ப அந்த x-2 நாங்கள் என்ன செய்ய போறோம்? வர வைக்க போறோம். அப்படி வர வைக்கல ஒரு வேலை செய்யலாம். மேலே இருக்கிறவரை நீங்க காரணிப்படுத்திங்கன்றால் இலகுவா காரணிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு x-2 என்ற வர போறார். முழுவதுக்கும் என்ன வரப்போகுது? ஒரு வர்க்கம் என்ற ஒன்று வரப்போகுது. போட்டுக்கொள்ளலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ் வர்க்கம் -3x + 2 வந்து நீங்க காரணி படுத்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போறவர் ஒரு காரணி வந்து x-2 என்ற வரப்போறார். இன்னொரு காரணிக்கு பாத்தீங்கன்னா x-1 என்ற வரப்போறார். போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். அப்படி போட்டுக்கொள்ளேகல எங்களுக்கு வரப்போறவர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ஆக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ஆக மேலே இருக்கிற x-2வையும் கீழே இருக்கிற x-2வையும் வந்து நீங்க இப்ப வெட்டிட்டீங்க என்றால் எங்களுக்கு இப்ப வரப்போறவர் மேல ஒரு x-2 என்ற வரப்போறார். கீழே என்ன வரப்போறார்? ஒரு x-1 என்ற வரப்போறார். கீழே ஒரு x-1 என்ற வரப்போறார். போடலாமா இல்லையா? இப்ப நீங்க ஒரு வேலை செய்யலாம். மேல போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக 10 என்ற பெருமானத்தையும் போட்டுக்கொள்ளலாம். கீழே வந்து எக்ஸுக்கு பதிலாக 10 என்ற பெருமானத்தையும் போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடேக்கல மேல எக்ஸுக்கு பதிலாக 10 போடேக்க என்ன வரப்போகுது? 2ல இருந்து 2 கழிக்க போறோம். அதே நேரம் கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ்ல இருந்து எக்ஸுக்கு பதிலாக 2 பிரதி கிடைக்கல 2ல இருந்து கழிக்க போறோம். கழிக்க இல்ல 2ல இருந்து 2 கழிச்சோம்டா பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தை ஒரு மாறிலியால பிரிக்க வரவர் என்னவாக இருக்க போற? பூஜ்ஜியமாக இருக்க போற. இது அன்டிஃபைனட்டா இல்ல ஒரு பெருமானம். ஆகவே இப்படி ஒரு வடிவத்துல நாங்க கொடுத்து கொள்ளலாம். ரைட் ஓகேயா? அப்ப எங்களை பிரச்சனையானவரை நாங்கள் இப்ப இல்லா பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா கேள்வியை வந்து இலகுவா செய்துட்டு போகலாம். சரிதானே? ஓகே ஓகேண்டா 7வது கேள்வியை பார்ப்போம். ஓகேண்டா 7வது கேள்வியை பார்ப்போம். 7வது கேள்வி இருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 7வது கேள்வி இருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு நோடாக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு நோடாக x + 1 over x x + 1 over x x + 1 over x x - 1 over x x - 1 over x x - 1 over x. Right okay x - 1 over x. Right okay இந்த கேள்வி ஒருக்கா ட்ரை பண்ணுங்க பாப்போம்.
ஓகேண்டா பிள்ளைகள், இந்த கேள்வியை வந்து வெளியே போட்டு இந்த கேள்வியை வந்து ஒரு ட்ரை பண்ணி கொள்ளுங்க. கேள்வி வெளியே போட்டு இந்த கேள்வியை வந்து ஒரு ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஓகே. ஓகேண்டா, இந்த 4 கேள்வியும் ஒரு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஓகேண்டா, இந்த 4 கேள்வியையும் ஒரு ட்ரை பண்ணி கொள்ளுங்க பார்ப்போம். ஓகேண்டா, இந்த 4 கேள்வியையும் ஒரு ட்ரை பண்ணி கொள்ளுங்க பார்ப்போம். பாடத்துல ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குமெண்டா பிள்ளைங்க கேட்டுக்கொள்ளலாமே. ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குமெண்டா கேட்டுக்கொள்ளலாமே. ரைட், ஓகேண்டா பிள்ளைகள், இந்த 7வது கேள்வி இருக்க பார்ப்போமே. 7வது கேள்வி இருக்க பார்ப்போம். 7வது கேள்வியை பார்க்க பிள்ளைகள் எப்படி இருக்க போகண்டா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு நோடாக, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு நோடாக நீங்க முதலாவது என்ன செய்து பார்க்கணும்டா பிள்ளைகள், எல்லா இடத்துலயும் போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 என்ற பெருமானத்தை போட்டு பார்க்க, இங்க எக்ஸுக்கு பதிலாக 0 பாடைக 0 என்றவர் வந்துட்டார். ஓகே, சக ஒண்டிங்கல் 0, ஒண்டிங்கல் 0. ஒரு தானத்தை பூச்சியத்தால் பிரிக்க வாரவர் நாங்க என்னென்ன படிச்சினாங்க? ஒரு தானத்தை பூச்சியத்தால் பிரிக்க வார என்னென்ன படிச்சினாங்க? ஒரு தானத்தை பூச்சியத்தால் பிரிக்க வாரவர் என்னென்ன படிச்சினாங்க? ஒரு தானத்தை பூச்சியத்தால் பிரிக்க வாரவர் என்னென்ன படிச்சினாங்க? சொல்லுங்க பாப்போம். ஒரு தானத்தை பூச்சியத்தால் பிரிக்க வாரவர் என்னென்ன படிச்சினாங்க? நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. அது ஒரு முடிவிலி என்ற பெருமானம்னு சொல்லி யோசிச்சு கொள்ளுங்க. ஒரு தானத்தை, ஒரு தானம்ன்றது எந்த தாரமா ஒரு மாறிலிய பெருமானமாகவும் இருக்கட்டும். ஒரு மாறிலி பெருமானத்தை ஒரு முடிவிலிய ஒரு பூச்சியத்தால பிரிக்க வாரவர் ஒரு முடிவிலி பெருமானமாக இருக்க போகுது. அப்ப ஒரு முடிவிலிய ஒரு பூச்சியத்தால கூட்ட வாரவர் ஒரு முடிவிலியாக இருக்க போகுது. கீழே பாத்தீங்கன்னா
ஒரு முடிவிலி வரப்போகுது. அப்ப முடிவிலியங்கள் முடிவிலி என்னவா வரப்போகுது? ஒரு தேரா வடிவமாக வரப்போகுது. தேரா வடிவமா வரப்போகுது. ஓகே இல்லையா? ஒரு தேரா வடிவமா இல்ல இது வரப்போகுது. அதை வந்து என்ன செய்ய போறோம்? இப்ப இல்லாம பண்ண போறோம். என்னண்டு இல்லாம பண்ண போறோம் பாப்போம். என்னண்டு நாங்க இவரை இல்லாம பண்ண போறோம் பாப்போம். இப்ப ஒரு வேலை செய்யலாம். இப்ப நீங்க பாருங்க, இப்ப பாருங்க, இந்த கீழே இருக்கிற எக்ஸ்ன்றவரை வந்து பிள்ளைகள் நாங்கள் இப்ப இல்லா பண்ணிட்டோம் என்றால் ஓகே. கீழே இருக்கிற எக்ஸ்ன்றவரை நாங்கள் இல்லா பண்ணிட்டோம் என்றால் ஓகே. ஒரு வேலை செய்யலாம். மேல வந்து போமாசி எடுக்கலாம் போல நடக்கு. ஒரு எக்ஸ வந்து நீங்க போமாசி எடுத்தீங்கன்னா இங்க எக்ஸ்ன்றவர் எக்ஸ் ஆள பெருக்கி வாரவர் ஒரு எக்ஸ் வர்க்கம்ன்ற வர போற. அதை விட பாத்தீங்கன்னா ஒரு +1 என்ற வர போற. ஓகே இருக்கட்டும். அதே நேரம் இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு எக்ஸ வந்து நீங்க பொதுவெடுத்து விட்டீங்க என்றால், அதாவது போமாசியாக எடுத்து விட்டீங்க என்றால் எக்ஸ் வர்க்கம் -1 என்ற வர போறார். ஏன் அந்த மேலே இருக்கிற எக்ஸும் கீழே இருக்கிற எக்ஸும் வெட்டுப்படையில எங்களுக்கு இப்ப வர போறவர் எக்ஸ் வர்க்கம் +1 ஓவர் எக்ஸ் வர்க்கம் -1 என்ற வர போறார். போட்டுக்கொள்ளலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். இப்ப ஒரு வேலை செய்யலாம். இப்ப இந்த இடத்துக்கு போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக நீங்க பூஜ்ஜியத்தை பிரதியீடு செய்யலாமா இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை பிரதியீடு செய்யலாமா இல்லையா? பிரதியீடு செய்யலாம். எக்ஸுக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை பிரதியீடுக்கல 0 +1 என்ற வர போற ஓவர் 0 - 1 என்ற வர போற. போட்டு சொல்லிக்கீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது? ஒரு -1 என்ற வர போறார். ஆகவே ஒரு முடிவிலியில இருந்தவரை இப்ப இல்லாம பண்ணிட்டோமா இல்லையா? எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவர் வந்து தானத்திங்கள் முடிவிலி, தானத்திங்கள் 0. அப்ப தானத்திங்கள் 0 இருக்கிறது ஒரு பிரச்சனை. அப்ப பிரச்சனையை வந்து இல்லாம பண்ணிட்டோம். அப்ப கீழே வந்து எக்ஸ் என்றவரை வந்து இல்லாம பண்ணியாச்சு. பண்ணி எங்களுக்கு தேவையான வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோமா இல்லையா? கொண்டு வந்தாச்சு. ரைட், ஓகே. ஓகேண்டா 8வது கேள்வியை பார்ப்போம். 8வது கேள்வியை பார்ப்போம். 8வது கேள்வியை பார்க்க நீங்க மேலேயும் பூஜ்ஜியத்தை பெருமானத்தை போட்டு பாருங்க. மேல 0 பெறும். அதே நேரம் கீழே எக்ஸுக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை போட்டு சுருக்கினீங்க என்றால் கீழேயும் 0 பெறப்போகுது. ஆகவே 0 என்ன வரும்? ஒரு தேரா வடிவம் என்ற ஒன்று வரப்போகுது. அப்ப தேரா வடிவம் இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. அப்ப நாங்கள் இப்படியான ஒரு கேள்வி நாங்க என்ன செய்வோம் என்றால், இப்படியான ஒரு கேள்வி வரைக்கும் நாங்க என்ன செய்வோம் என்றால், இந்த கீழே இருக்கிறவரை நீங்க பாருங்க. கீழே இருக்கிறவரை பார்க்கல என்ன வடிவம் மாதிரி இருக்கு என்றால் ஒரு A - B என்ற வடிவத்துல இருக்குது. எங்களுக்கு ஒரு A - B என்ற வடிவம் கீழே வர்ற சந்தர்ப்பத்துல, ஒரு A - B என்ற வடிவம் வந்து கீழே வர சந்தர்ப்பத்துல நாங்க கேள்வியில செய்யற ஈசிக்காக, கேள்வி செய்யற ஈசிக்காக என்ன செய்து கொள்வோம் என்றால், கீழானின்ற உடன்புணரியால கொஞ்சம் படிச்சனாங்க, பேசிக்கல படிச்சனாங்க. கீழாண்ட உடன்புணரியால மேலையும் கீழையும் பெருக்கம் என்று படிச்சனாங்க. அப்ப கீழாண்ட உடன்புணரி என்ன? வர்க்க மூலம் 1 + x - 1 என்ற உடன்புணரி என்னவாக இருக்க போகுது? வர்க்க மூலத்துக்குள்ள 1 + x +1 என்ற வர போறார். இவர் தான் இவருக்குரிய உடன்புணரியாக இருக்க போகுது. ஓமா இல்லையா? இதால என்ன செய்வோம் என்றால் மேலையும் கீழையும் நாங்கள் பெருக்கிக் கொள்வோம். அப்படி பெருக்கிக்கல எங்களுக்கு ஒரு தொடர் கொண்டு வரப்போகுது. அந்த தொடரை பயன்படுத்தி எங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப சுருக்கிறதான வேலை சுருக்கி கொள்ளலாம். அப்படி சுருக்கி கொள்ளைக்குள்ள மேலையும் கீழையும் நான் இப்ப என்ன தாழ பெருக்கிறேன் என்றால் எங்களோட உடன்புணரியால இப்ப பெருக்கியாச்சு. இப்ப நாங்க பெருக்கி போட்டு சுருக்குவோம். சுருக்கணும்டா மேலே எங்களுக்கு என்ன வர போற என்றால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு நோடாக எக்ஸ் என்றவ வர போற. ஓகே இருக்கட்டும். அதை விட பாத்தீங்கன்னா எங்களுக்கு இங்க வர போற ஒரு 1 + x என்ற வர போற. அதோட பாத்தீங்கன்னா ஒரு +1 என்ற வர போற. ஓகே இருக்கட்டும். இப்ப நீங்க கீழே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வடிவம் வந்துச்சு. கீழே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வடிவம் வந்துச்சு. என்ன வடிவம்? ஒரு A - B into A + B என்ற வாய்ப்பாடு பாவிக்கலாம் போல. A - B into A + B. இதுக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்? A - B into A + B க்கு பதிலாக நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் A வர்க்கம் - B வர்க்கத்தை போட்டுக்கொள்ளலாம். அப்ப இங்க A வர்க்கம் அண்டேக்க வர்க்கமும் வர்க்க மூலம் வெட்டுப்படைக்க ஒரு 1 + x என்ற வரப்போற மைனஸ் ஒன்றின் வர்க்கம் என்னவா வரப்போகுது? ஒன்றாக வரப்போகுது. நீங்க மேல போட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வேலை செய்யலாம். இந்த ஒன்றையும் -1 வெட்டி கொள்ளலாம். பாக்க இப்ப கீழே இருக்க போறவர் எக்ஸ், இந்த எக்ஸையும் மேலே இருக்கிற எக்ஸையும் வெட்டலாமா இல்லையா? வெட்டி கொள்ளலாம். அப்படி வெட்டி கொள்ளைக்குள்ள எங்களுக்கு இப்ப வரப்போறவர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு நோடாக எங்களுக்கு வரப்போறவர் என்ன? 1 + x +1 என்ற வரப்போற. இப்ப ஒரு வேலை செய்யலாம். இந்த இடத்துல போயிட்டு நீங்க எக்ஸுக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை பிரதியிடலாமா இல்லையா? பூஜ்ஜியத்தை பிரதியிடலாம். பூஜ்ஜியத்தை பிரதியிட உங்களுக்கு வரப்போறவர் என்ன? 1 + 1 என்ற வரப்போறார். ஏன் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக பூஜ்ஜிய பிரதியிட வர்க்க மூலம் 1 வரப்போது. வர்க்க மூலம் 1 பெருமானம் 1 ஒண்டால கூட்ட வாரவர் என்னவா வரப்போறார்? 2 சொல்லி வரப்போறார். இதுதான் எங்களுக்கு ஆன்சரா இருக்க போகுது. இதுதானே ஆன்சர். நாங்கள் இப்ப கண்டாச்சு. ரைட், ஓகேயா? ஓகே. ஓகேன்னு சொல்லிச்சோம்னா அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகேன்னு சொல்லிச்சோம்னா அடுத்த கேள்வியை பார்ப்போம். 9வது கேள்வியை பார்ப்போம். 9வது கேள்வி என்ன சொல்லியிருக்கண்டால் 9வது கேள்வி என்ன செய்திருக்கன்னு சொன்னா பாருங்க. எச் என்றவர் வந்து 0 நாடி போகுது. எக்ஸ்டென்ஸ் டு நோடாக, அதாவது எச் என்றவர் தான் 0 நாடி போகுது. அப்ப எச் என்றவர் 0 நாடி போகல மேலையும் 0 என்றவர் வரப்போற, கீழையும் 0 என்றவர் வரப்போற.
அப்ப இல்லா பண்ணிக்கல நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு ஒரு வடிவம் வார மாதிரி இருக்குது. அப்ப எங்களுக்கு கீழே இருக்கிற எச்ச வந்து நாங்கள் இல்லா பண்ணணும் என்றால், கீழே இருக்கிற எச்சன்றவரை இல்லா பண்ணணும் என்றால் எங்களுக்கு ஒரு வடிவத்துக்கு மாற்ற வேண்டி வர போகுது. இப்ப நீங்க யோசிங்க, இப்படி ஒரு வடிவத்துல வந்துட்டு என்றால், அதாவது ஒரு ஏ மைனஸ் வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிறத நீங்க விட்டுக்கொள்ளுங்க, ஒரு ஏ மைனஸ் பி என்ற வடிவத்துக்கு வந்துட்டுது. ஒரு ஏ மைனஸ் பி என்ற வடிவத்துல வரைக்கும் இல்ல நாங்க என்ன செய்யணும் படிச்சு, நாங்கள் கீழான்னு சொல்லி அந்த மேலே இருக்கிறவர் என்ற உடன்புணரியால் என்ன செய்யணும்னு படிச்சு, நாங்கள் மேலையும் கீழையும் பெருக்க வேணும் என்று படிச்சு நாங்கள். அப்ப பெருக்கல எங்களுக்கு வரப்போறவர் என்ன, ஒரு வர்க்க மூலத்துக்குள்ள எக்ஸ் எக்ஸ் பிளஸ் எச் மைனஸ் வர்க்க மூலம் எக்ஸ் உடன்புணரி எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது, இங்க மைனஸ் வந்துட்டு என்றால் எங்களுக்கு உடன்புணரியில வரைக்கும் என்ன உடன்புணரி வரப்போகுது, வர்க்க மூலத்துக்குள்ள எக்ஸ் பிளஸ் எச் பிளஸ் என்றவர் வரப்போறார், பிளஸ் என்றவர் வரப்போறார். இதனால நாங்கள் என்ன செய்ய போறோம், மேலையும் கீழையும் பிரிக்க போறோம். ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு எச் என்றவர் இருக்க போற போட்டாச்சு. அதே நேரம் இந்த மேலையும் கீழையும் என்னத்தால் பெருக்கணும் முடிஞ்சு, நாங்கள் ஒரு உடன்புணரியால பெருக்கணும் முடிஞ்சு நாங்கள். ஆகவே உடன்புணரியால என்ன செய்தாச்சு, அப்படியே பெருக்கி கொண்டாச்சு. ஓகேயா, ரைட், ஓகே இருக்கட்டும். இப்ப ஒரு வேலை செய்யலாம் போல நடக்குது, இப்ப ஒரு வேலை செய்யலாம் போல நடக்கு. லிமிட் h டென்ஸ் டு 0 h என்றவர் பூஜ்ஜியத்தை நாடி போறேக்கில்ல மேலே இருக்கிறவரை பாத்தீங்கன்னா ஒரு வடிவத்துக்கு வந்துட்டு. என்ன வடிவம், ஒரு a மைனஸ் பி இன்டு a பிளஸ் பி என்ற வடிவத்துக்கு வந்துட்டு. ஒரு a மைனஸ் பி இன்டு a பிளஸ் பி என்ற வடிவத்தில் இருக்க என்னன்னு சுருக்க படிச்சு, நாங்கள் a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் அப்படி வரைக்கல இந்த வர்க்கம் மூலம் எக்ஸாக h வந்து நாங்க வர்க்கிக்கல எக்ஸ் பிளஸ் h என்ற வர போறார், மைனஸ் இந்த வர்க்க மூலம் எக்ஸ் நாங்கள் இப்ப வர்க்கிக்கங்களை வர போறவர் ஒரு எக்ஸ் என்றவர் வர போறார். போட்டுக்கொள்ளாமா இல்லையா, போட்டுக்கொள்ளலாம். அதோட கீழே பாத்தீங்கன்னா ஒரு எச் என்றவர் வர போறார், எச் இன்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எக்ஸ் பிளஸ் எச் என்ற வர போறார். அதோட பாத்தீங்கன்னா வர்க்க மூலத்துக்குள்ள எக்ஸ் என்றவர் வர போறார், போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடேக்கல இங்க பாருங்க, இந்த எக்ஸும் வெட்டு படைக்கல மேலே ஒரு எச் வர போகுது. அந்த மேலே இருக்கிற எச்சையும் கீழே இருக்கிற எச்சையும் நாங்கள் வெட்டி கொள்ளலாமா இல்லையா, வெட்டி கொள்ளலாம். அப்படி வெட்டேக்கல எங்களுக்கு வரப்போறவர் என்ன, லிமிட் h டென்ஸ் டு 0 மேல ஒன்றென்ற வரப்போற, கீழே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வரப்போறது என்ன, வர்க்க மூலத்துக்குள்ள எக்ஸ் பிளஸ் எச் என்ற வரப்போற. அதை விட பாத்தீங்கன்னா வர்க்க மூலத்துக்குள்ள எக்ஸ் என்ற வரப்போற. நீங்க இப்ப ஒரு வேலை செய்யலாம், இந்த இடத்துல போயிட்டு எச்சுக்கு பதிலாக 0 போடலாமா இல்லையா, போட்டு கொள்ளலாம். அப்படி போட்டு சுருக்கினீங்கன்றால் உங்களுக்கு வரப்போறவர் வர்க்க மூலம் எக்ஸ் சக வர்க்க மூலம் எக்ஸ் என்று வரப்போகுது. ஆகவே வர்க்க மூலம் எக்ஸ் ஆல கூட்டி என்ன வரப்போகுது, 2 மடங்கு வர்க்க மூலம் எக்ஸ் சொல்லி வரப்போகுது. போட்டாச்சா இல்லையா, இதைத்தான் எங்களுக்கு கேட்டவன், நாங்கள் இப்ப கண்டாச்சு. ரைட், ஓகேயா ஓகேண்டா 10வது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேண்டா 10வது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், 10வது கேள்வியை பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு வடிவத்தை நாங்க பாவிக்கலாம் போலடாக்கு, ஒரு வடிவம் வந்து பாவிக்கலாம் போலடாக்கு. நாங்கள் மேலேயும் ஏ என்றவர், அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஏ என்ற பெருமானத்தை போட்டு பாருங்க, கீழேயும் எக்ஸுக்கு பதிலாக ஏ என்ற பெருமானத்தை போட்டு பாருங்க. உங்களுக்கு ஒரு தேரா வடிவம் ஒன்று வரப்போகுது, வரப்போகுது. அப்படி தேரா வடிவம் ஒன்று வார சந்தர்ப்பத்துல அந்த தேரா வடிவத்தை என்ன செய்யணும் என்றால் இல்லா பண்ணணும்னு படிச்சுனாங்க. அப்ப என்னண்டு இல்லா பண்ணலாம், எங்கட கேள்வியின் வடிவத்தை பாருங்க, எங்கட கேள்வியின் வடிவம் எப்படி இருக்குது, மேல பாத்தீங்கன்னா ஒரு a மைனஸ் பி என்ற வாய்ப்பாடு இருக்குது, ஒரு a மைனஸ் பி மாதிரி இருக்குது. கீழையும் பாத்தீங்கன்னா ஒரு a மைனஸ் பி மாதிரி தான் இருக்கு. அந்த பெருமானங்களை விடுங்க, ஆனா வடிவத்தை பாருங்க, ஒரு a மைனஸ் பி என்ற வடிவத்துல இருக்குது. அப்ப ஒரு a மைனஸ் பி என்ற வடிவத்துக்கு வந்துட்டு என்றால் நாங்கள் என்ன செய்யணும் படிச்சுனாங்க, அதின் உடன்புணரியால மேலையும் கீழையும் பெருக்கணும்னு பார்த்தினாங்க. அப்ப உடன்புணரியால் பெருக்கல வர்க்க மூலம் ஏசக 2x இருக்கு, மைனஸ் வர்க்க மூலம் 3x என்றவர் இருக்க போற. இவரின் என்னத்தால பெருக்க போறேன், உடன்புணரியால மேலையும் கீழையும் பெருக்க போறேன். பெருக்க என்ன வரப்போகுது, வர்க்க மூலத்துக்குள்ள ஏசக 2x இருக்க போற, உடன் புணரிய இங்க மைனஸ் வந்துட்டதுனால் இடைக்குள்ள ஒரு பிளஸ் என்ற வரப்போற, பிளஸ் வர்க்க மூலம் 3x என்றத வரப்போற. போட்டுக்கொள்ளலாமா இல்லையா, போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரப்போகுது, கீழையும் பிரிக்க வேண்டி வரப்போகுது, கீழையும் என்ன செய்ய வேண்டி வரப்போகுது, பிரிக்க வேண்டி வரப்போகுது. ஏற்கனவே வர்க்க மூலம் 3ax மைனஸ் 2 இன்டு மோட் ஆஃப் வர்க்க மூலம் எக்ஸ் என்றவர் இருக்கிறார். அதை விட பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் நாங்க வர்க்க மூலம் இதால வந்து நாங்க பெருக்கல என்ன வரப்போகுது, ஏசக 2x என்றவர் அப்படியே வர போறார். அதை விட பாத்தீங்கன்னா வர்க்க மூலத்துக்குள்ள 3x என்றவர் வந்துட்ட. இப்ப நாங்கள் என்னத்துக்குரிய உடன்புணரியால பெருக்கிட்டோம், இந்த வர்க்க மூலம் ஏசக 2x மைனஸ் வர்க்க மூலம் 3x இந்த உடன்புணரியால தான் நாங்கள் இப்ப மேலையும் கீழையும் பெருக்கி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இவரின் உடன்புணரியாலையும் வந்து நாங்கள் இப்ப மேலையும் கீழையும் பெருக்கணுமா இல்லையா,
என்ற வடிவத்தை பாருங்க, ஒரு a மைனஸ் பி என்ற வடிவம் இருக்குது. அப்ப இவரின் உடன்புணரியாலை மேலையும் கீழையும் பெருக்கணுமா இல்லையா? பெருக்க வேணும். அப்ப இவரின் உடன்புணரி என்ன? வர்க்கமூலம் 3a சக எக்ஸ், வர்க்கமூலம் 3a சக எக்ஸ். இந்த இடத்துல மைனஸ் வந்துருந்தால் இங்க என்ன வரும்னு பாத்துனாங்க, பிளஸ் வரும்னு பாத்துனாங்க. பிளஸ் 2 மடங்கு வர்க்கமூலம் எக்ஸ் ஆக இருக்க போகுது. ஓமா இல்லையா? ஓ, அதே மாதிரி தான் நாங்க மேலையும் பெருக்கணும்னா கீழையும் வந்து கட்டாயம் பெருக்கணும். அவ பெருக்க இப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது? வர்க்கமூலம் 3a சக எக்ஸ் சக 2 மடங்கு மோட் ஆஃப் எக்ஸ், சாரி 2 மடங்கு ரூட் ஆஃப் எக்ஸ் சொல்லி வரப்போகுது. இப்ப நாங்க ஒரு சின்ன ஒரு சுருக்கலொண்ட செய்து விட்டோம் என்றால் ஓகே. இப்ப பாருங்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ஆக, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ஆக இப்ப இவ்வளத்தையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு. என்ன வடிவம்? ஒரு a மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி என்ற வடிவத்துல இருக்குது. அப்ப a மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி என்ற வடிவத்தை நாங்க என்ன சுருக்கப்படுத்தினாங்க? a வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம். அப்படி போடைக்க வர்க்கமும் வர்க்கம் மூலம் வெட்டுப்படைக்கல a சக ரூ எக்ஸ் வரப்போகுது. மைனஸ் இந்த வர்க்கம் மூலம் 3x வர்க்கி கேட்கல 3x என்ற வரப்போற போட்டாச்சு. அதை விட பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரக்கெட்டுக்குள்ள இன்னொன்று இருக்க போது என்ன? வர்க்கம் மூலம் 3a சக எக்ஸ் என்ற இருக்க போற. அதை விட பாத்தீங்கன்னா சக 2 மடங்கு ரூட் ஆஃப் எக்ஸ் என்றவர் இருக்க போற போட்டாச்சு. சக சாரி ஓவர். நீங்க இவரையும் கருதலாம், இவரையும் கருதணும் என்றால் உங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு. என்ன வடிவம்? a மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி, a மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி அப்படி ஒரு வடிவத்தில் இருக்க என்ன சுருக்கப்படுத்தினாங்க? a வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் போடைக்கல வர்க்க மூலத்துக்குள்ள 3a சக எக்ஸ் நாங்கள் வர்க்கிக்க வர்க்க மூலமும் வர்க்கம் வெட்டுப்படைக்கல 3a சக எக்ஸ் என்ற வரப்போற. அதே மாதிரி இந்த 2 வர்க்க மூலம் எக்ஸ வந்து நாங்கள் இப்ப வர்க்கி கேட்க 2 வர்க்கி கேட்க 4 போயிடும். இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் வர்க்கி கேட்க வர்க்கம் வர்க்க மூலம் வெட்டுப்படைக்கல 4x வரப்போகுது. அதோட பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொன்று இருக்க போது என்ன? ஏசக 2x என்றவர் இருக்க போற, ஒரு ஏசக 2x என்றவர் இருக்க போற. அதோட பாத்தீங்கன்னா ஒரு வர்க்க மூலத்துக்குள்ள 3x என்றவர் இருக்க போற போட்டுக்கொள்ளலாம். இப்ப ஒரு சின்ன சுருக்கல் ஒன்று நாங்கள் செய்யலாம் போல, சின்ன ஒரு சுருக்கல் ஒன்று நாங்கள் செய்யலாம் போல, சுருக்கல்லாம் என்ன செய்ய போறோம்? செய்து கொள்ளலாம். இப்ப ஒரு சின்ன சுருக்கல் ஒன்றை செய்தோம் என்றால் நீங்க இவ்வளத்தையும் நீங்க சுருக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போறவர் என்ன? இந்த 2xல இருந்து மைனஸ் 3x கழிச்சீங்க என்றால் a மைனஸ் எக்ஸ் என்ற வரப்போற. அதே மாதிரி நீங்க இவ்வளத்தையும் வந்து நீங்க சுருக்கி பாத்தீங்கன்னா 3a மைனஸ் 3x என்ற வரப்போற. அவ 3a மைனஸ் 3x என்ற வரைக்கும் நீங்கள் ஒரு 3 வந்து பொது எடுத்துக் கொள்ளலாமா இல்லையா? பொது எடுத்துக் கொள்ளலாம். மேல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்றவர் இருக்க போறார், ஓகே இருக்கட்டும். சாரி a மைனஸ் எக்ஸ் என்றவர் இருக்க போறார், ஓகே இருக்கட்டும். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இங்க 3 என்றவர் இருக்க போறார், ஓகே இருக்கட்டும். 3 என்றவர் இருக்க போறார். எக்ஸ்ல இருந்து மைனஸ் 4x கழிக்கல மைனஸ் 3x வர போகுது. அதுல இருந்து ஒரு 3 பொது எடுக்கலாமா இல்லையா? பொது எடுக்க வர போறவர் என்ன? ஒரு a மைனஸ் எக்ஸ் என்றவர் வர போறார். வெட்டி கொள்ளலாம் போல இருக்குது. அதோட பாக்கல எங்களுக்கு பிரக்கெட்டுக்குள்ள, அதாவது வர்க்க மூலத்துக்குள்ள என்ன பெருமானம் இருக்க போகுது? வர்க்க மூலம் சாரி பிரக்கெட்டுக்குள்ள 3a சக எக்ஸ் என்றவர் இருக்க போற. அதோட பாத்தீங்கன்னா 2 வர்க்க மூலம் எக்ஸ் என்றவர் வரப்போற, 2 வர்க்க மூலம் எக்ஸ் என்றவர் வரப்போற. போடலாமா இல்லையா? போடலாம். அதோட பாத்தீங்கன்னா கீழே எங்களுக்கு என்ன வரப்போற? வர்க்க மூலத்துக்குள்ள a சக ரூ எக்ஸ் இருக்கிற a சக ரூ எக்ஸ் என்றவர் இருக்க போற. அதோட பாத்தீங்கன்னா வர்க்க மூலத்துக்குள்ள 3x என்றவர் இருக்க போற போட்டுக்கொள்ளலாம். இப்ப ஒரு வேலை செய்யலாம். இந்த a மைனஸ் எக்ஸையும் வெட்டினம் என்றால் இந்த 3 வந்து நாங்க வெளியில கொண்டு 1/3 போயிடும். இப்ப நீங்க ஒரு வேலை செய்யலாம். இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து a என்றவரை போட்டுக் கொள்ளலாம். போடைக்கல உங்களுக்கு என்ன வர போகுது? வர்க்க மூலத்துக்குள்ள இந்த எக்ஸுக்கு பதிலாக a போடைக்க இந்த 3a கூட்டுப்படைக்கல 4a போயிடும். சுருக்கிறதான வேலை சுருக்கி கொள்ளலாம். சக இந்த இடத்துல போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக நீங்க என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்? a போடைக்கல 2 மடங்கு ரூட் ஆஃப் a என்றவர் வரப்போற, 2 மடங்கு ரூட் ஆஃப் a என்றவர் வரப்போற. ஓவர் இந்த இடத்துல போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக நீங்க a போடைக்கல வர்க்க மூலத்துக்குள்ள இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக a போடைக்கல இந்த ஏயும் 2 கூட்டுப்படைக்கல 3a ஆக போயிடும். அதோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக a போடைக்க என்ன வரப்போகுது? வர்க்க மூலம் 3a ஆக போயிடும். ஓமா இல்லையா? ஓ, சின்ன ஒரு சுருக்கல் ஒன்று செய்யலாம் போல, சின்ன ஒரு சுருக்கல் ஒன்று செய்யலாம் போல இருக்கு. இந்த 1/3 அப்படியே வச்சுக்கொண்டு 1/3 அப்படியே வச்சுக்கொண்டு இந்த 4 என்றவரை நாங்க வெளியில கொண்டு வைக்கல 2 போயிடும். அந்த 2 வர்க்க மூலம் ஏயும் 2 வர்க்கம் ஏயும் கூட்டணும்னா 4 வர்க்க மூலம் a போயிடும். 4 வர்க்க மூலம் a ஆக போயிடும். அதே நேரம் கீழே இருக்கிறவரை பாத்தீங்கன்னா வர்க்க மூலம் 3a கூட்டினோம்னா 2 வர்க்க மூலம் 3a. அவ 2 வர்க்க மூலம் 3a என்றைக்குல 2 வர்க்க மூலம் 3 அப்படியே வச்சுக்கொண்டு வர்க்க மூலம் a மேல இருக்கிற வர்க்க மூலம் a கீழே இருக்கிற வர்க்க மூலம் a வெட்டி கொள்ளலாமா இல்லையா? வெட்டி கொள்ளலாம். வெட்டி கொள்ளையில எங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துருமா இல்லையா? ஒரு வேலை செய்யலாம். இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் சொல்லி கேட்க 2 சொல்லி வரப்போகுது. ஆகவே எங்களுக்குரிய ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுது? 2 கீழ் 3 வர்க்க மூலம் 3ஆக வரப்போகுது. 3 வர்க்க மூலம் 3ஆக வரப்போகுது. விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதா?
இவ்வளவு அந்த பிள்ளைகள் வேலை சின்னொரு சுருக்கல் அதாவது நாங்க என்ன செய்து வச்சிருக்கிறோம் இவர் இந்த உடன்புணரியாளர் பிள்ளைகள் மேலையும் கீழையும் சுருக்கி கொண்டு போயிட்டு எங்களுக்கு பிரச்சனையானவர் என்ன நான் சொன்னான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ என்றவர் தான் பிரச்சனை அப்ப அந்த எக்ஸ் மைனஸ் ஏ வந்து நாங்கள் இப்ப இல்லா பண்ணிட்டோம் என்றால் இங்க வருது பாருங்க வெட்டியாச்சு இந்த எக்ஸ் மைனஸ் ஏ வந்து நாங்கள் இல்லா பண்ணிட்டோம் என்றால் எங்களுக்கு தீரா வடிவம் என்ற ஒன்று இல்லா போயிடும் அதை சுருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இப்படி ஒரு வடிவத்தை பயன்படுத்தி சுருக்கி கொண்டு போறோம் விளங்குதா ரைட் ஓகேயா ஓகேண்டா பிள்ளைகள் எழுதிட்டு அடுத்த கேள்வி வாங்குவேன் ஓகேண்டா எழுதிட்டு அடுத்த கேள்வி வாங்க ஓகேண்டா பிள்ளைகள் எழுதிட்டு அடுத்த கேள்வி வாங்குவேன் இதுல ஏதாவது டவுட்கள் ஏதாவது இருக்குமெண்டா பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளலாமே இதுல ஏதாவது டவுட்கள் அப்படி ஏதாவது இருக்குமெண்டா பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளலாம் ஓகேண்டா பிள்ளைகள் பயனுறாக எழுதிக்கொள்ளுங்க பயனுறாக எழுதிக்கொள்ளுங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு வர்க்கமூலம் ருட்டுவாக எக்ஸ் இன்டு 4ஆம் அடுக்கு -4 எக்ஸ் இன்டு 4ஆம் அடுக்கு -4 ஓவர் எக்ஸ் எக்ஸ் கேர் பிளஸ் 4 இன்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ரூட் 2x -10 -10 இது பிளஸ் -10 ரைட் ஓகேண்டா இவருக்குரிய பெருமானத்தை காணுங்க பாப்போம் பயனுறாக கேள்விக்குரிய பெருமானத்தை ஒருக்கா கண்டுகொள்ளுங்க பாப்போம் ஓகேண்டா 11ஆவது கேள்விக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிச்சு கொள்ளுங்க பாப்போம் பயனுறாக கேள்விக்குரிய பெருமானத்தை டவுட்கள் ஏதாவது இருக்குமாண்டா நீங்க கேட்டுக்கொள்ளலாமா டவுட்கள் ஏதாவது இருக்குமாண்டா கேட்டுக்கொள்ளலாம் ஓகேன்னு சொல்லி சொன்னால் இந்த பயனுறாக கேள்வியை ஒருக்கா ட்ரை பண்ணி கொள்ளுங்க பாப்போம் பயனுறாக கேள்வி இருக்கா ஓகேண்டா பயனுறாக கேள்வியை ட்ரை பண்ணி போட்டு இதுக்குரிய ஆன்சரை எனக்கு ஒருக்கா சட்டில போட்டுக்கொள்ளுங்க இதுக்குரிய ஆன்சரை சட்டில ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க ஓகேண்டா இதுக்குரிய ஆன்சரை எனக்கு சட்டில ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க பாப்போம் ஓகேண்டா இந்த பயனுறாக கேள்வியை ட்ரை பண்ணி போட்டு இதுக்குரிய ஆன்சர் வந்து எனக்கு ஒரு சட்டில ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க
ரைட் ஓகே த்ரிசியாண்ட ஆன்சர் ஓகே த்ரிசியாண்ட ஆன்சர் ஓகே மெட்டாக்கள் ஒருக்கா ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம் மெட்டாக்கள் ஒருக்கா செய்துட்டு ஒரு ஆன்சர் ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம் ஜாசினி சதுர்சிகா கீத்கரி என்ன மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருக்கா இந்த கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா உங்களுக்கு பிரச்சனையானவர் என்னவோ அந்த பிரச்சனையானவரை இல்லாம பண்ணணும்னு நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா ஓகே பிரச்சனையானவர் உண்ட இல்லாம பண்ணணும்னு நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா ஓகே ரைட் ஓகே பாப்போம் ஓகேண்டா இந்த 11 கேள்வியை பார்ப்போம் இந்த 11 கேள்வியை பாருங்க இப்ப நாங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப லிமிட்டுகளை வந்து எக்ஸ் டென்ஸ் டு வர்க்கமூலம் 2 ஆகிக்கல எக்ஸ் டு த பவர் 4 - 4 இன் கீழ் எக்ஸ் பிளஸ் 4 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2x -10 என்ற இடத்துல போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக நீங்க வர்க்கமூலம் 10 போட்டீங்கன்னா மேலையும் கீழையும் பாத்தீங்கன்னா ஒரு தேராவடிவம் ஒன்று வந்து வரப்போகுது தேராவடிவம் ஒன்று வந்து வரப்போகுது ரைட் ஓகே கீத்கரின் ஆன்சர் ஓகே கீத்கரின் ஆன்சர் ஓகே அப்ப தேராவடிவம் என்ற ஒன்று வரப்போகுது தேராவடிவம் என்ற ஒன்று வரப்போகுது ரைட் ரைட் ஓகே ஓகே விதுசியின் ஆன்சரும் ஓகே விதுசியின் ஆன்சரும் ஓகே ரைட் அப்ப தேராவடிவம் ஒன்று வார சந்தர்ப்பத்துல நாங்க முதலாவது என்ன யோசிப்போம் என்றால் முதலாவது நாங்க என்ன யோசிக்கிறோம் என்றால் இந்த வர்க்கமூலம் 2 வந்து இங்கால கொண்டு வந்தோம் என்றால் ஒரு எக்ஸ் மைனஸ் வர்க்கமூலம் 2 தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போறார் என்ற ஐடியா வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்ப எக்ஸ் மைனஸ் வர்க்கமூலம் 2 என்ற ஒன்று வந்து மேலையும் வரப்போகுது கீழையும் வரப்போகுது அந்த ரெண்டையும் வெட்டி விட்டோம் என்றால் எங்களுக்கு தேவையானவர் வந்து இப்ப இல்லாம போயிடும் அதாவது தேவையான அந்த தேராவடியம் பாரதுக்கான இது வந்து இப்ப இல்லாம போயிடும் ஆகவே பெருமானத்தை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதைத்தான் நாங்க முதலாக யோசிப்போம் அப்படி பார்க்கல லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு வர்க்கமூலம் 2 எக்ஸ் டென்ஸ் டு வர்க்கமூலம் 2 நாங்க ஒரு வேலை செய்யலாம் என்னென்றால் இந்த எக்ஸ் இன்டு 4ஆம் அடுக்கு -4 நாங்க போட்டுக்கொள்ளலாம் ஒரு எக்ஸ் வர்க்கம் -10 வர்க்கம் சொல்லி போட்டுக்கொள்ளலாம் இந்த எக்ஸ் இன்டு 4ஆம் அடுக்கு -4 எக்ஸ் வர்க்கம் -10 வர்க்கம் போட்டோம் என்றால் எக்ஸ் வர்க்கம் அதாவது எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கம் என்ற வடிவத்தில் வருமா இல்லையா வரைக்கு இல்ல இவர் என்ன வடிவத்தில் போட்டுக்கொள்ளலாம் எக்ஸ் கேட் -2 போட்டுக்கொள்ளலாம் அதோட பாத்தீங்கன்னா எக்ஸ் கேட் +2 சொல்லி போட்டுக்கொள்ளலாம் இது போட்டது விளங்கிட்டுதா ஓகே அதே மாதிரி இந்த கீழான வந்து நீங்க கேரணிப்படுத்திக்கல ஒரு இருபடி சமன்பாடு ஒன்று வரப்போகுது அப்ப நீங்க கேரணிப்படுத்திக்கல கட்டாயம் உங்களுக்கு என்ன வரப்போகுது என்றால் எக்ஸ் √2 என்றவர் வந்து கட்டாயம் பெறணும் அப்படி வெராட்டி நீங்க கேள்வி செய்ய இயலாது அந்த கேள்வி செய்த அனுபவத்திலேயே உங்களுக்கு விளங்குவோம் அப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸ் -√2 என்றவர் கட்டாயம் பெற வேணும் அப்படி வரையக்கல இந்த எக்ஸ் -√2 என்றவர் இன்னொரு காரணியாக இருக்கல இன்னொரு காரணிகளை கொள்ளலாம் என்னண்டு
எக்ஸ் மைனஸ் 5√2 ஆக எழுதி கொள்ளலாம். 5√2 ஆக நீங்க சுருக்கி பாத்தீங்கன்னா சாரி எக்ஸ் பிளஸ் 5√2 சொல்லி நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த இருபடி கோவையை வந்து அப்படி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சுருக்குறதான் வேலை, சுருக்கி கொள்ளலாம். அப்படி சுருக்கிக்க கீழே வந்து எக்ஸ் மைனஸ் √2 கொண்டு வந்தாச்சு, மேலேயும் நாங்கள் ஒரு எக்ஸ் மைனஸ் √2 கொண்டு வந்து விட்டோம் என்றால் ஓகே என்னென்னு கொண்டுடலாம் பாருங்க. இந்த எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 2க்கு பதிலாக எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 2க்கு பதிலாக நாங்க போட்டுக்கொள்ளலாம் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் வர்க்கமூலம் 2 முழுவதும் வர்க்கம் சொல்லி போட்டுக்கொள்ளலாம். வர்க்கமூலம் 2 முழுவதும் வர்க்கம் இல்ல. இப்ப இவரை வந்து நீங்க கேர் படுத்திக் கொள்ளலாம். என்னன்னு கேர் படுத்திக் கொள்ளலாம்? எக்ஸ் மைனஸ் √2 எழுதி கொள்ளலாம். அதே நேரம் எக்ஸ் பிளஸ் √2 சொல்லி எழுதி கொள்ளலாம். ஓமா இல்லையா? அதை விட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பிளஸ் 2 வர போறார், எக்ஸ் பிளஸ் 2 வர போறார். அதை விட கீழே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மைனஸ் √2 இருக்க போறார். ஓகே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை இருக்கட்டும். அதை விட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பிளஸ் 5√2 வர போறார், 5√2 வர போறார். சுருக்குறதான வேலை சுருக்கிக் கொள்ளலாம். இப்ப ஒரு வேலை செய்யலாம், இந்த எக்ஸ் மைனஸ் √2 இந்த எக்ஸ் மைனஸ் √2 சுருக்கிக் கொள்ளலாம். சுருக்கினா அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா இடம் போயிட்டு √2 வரை பிரதி எடுத்துக் கொள்ளலாம். அப்படி பிரதி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர போறவர் என்ன? எக்ஸுக்கு பதிலாக √2 பிரதி எடுக்க √2 + √2 வர போற இன்டு இந்த √2 வர்க்கம் என்னென்னு வர போகுதுன்னா 2 வர போகுது. அந்த 2 வந்து இப்ப கூட்ட போறேன், ஒரு 2 ஆள் கூட்ட போறேன். கீழே இந்த எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் இப்ப போடலாம் ஒரு √2 போடல. அந்த √2 நாங்கள் இப்ப என்னத்தால் சுருக்க போறோம், என்னத்தால் கூட்ட போறோம்? ஒரு 5√2 சுருக்க போறோம். அப்படியே நீங்க சுருக்கி விட்டீங்க என்றால் மேலேயும் √2 மேலேயும் கீழேயும் √2 நாங்கள் இப்ப சுருக்கி கொடுத்து விட்டோம்டா. இப்ப எங்களுக்கு வர போறது என்ன? இந்த √2 கூட்டினோம்டா 2 வர போகுது. 2 கூட்டினோம்டா 4 வர போகுது. கீழே பாத்தீங்கன்னா √2 5 கூட்டிங்க என்றால் 6 வர போகுது. சுருக்குறதான வேலை சுருக்கிறீங்க என்றால் இந்த √2 இந்த √2 மட்டும் பட போகுது. மேலேயும் கீழேயும் ஒரு 2 சுருக்கணும் என்றால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வர போகுது? 4×3 வர போற. இதைத்தான் எங்களுக்கு அடி சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப கண்டாச்சு. ரைட் ஓகேயா? அப்ப 4×3 வர போற நாங்கள் இப்ப கண்டாச்சு. இலகுவானவை. அப்ப எங்களுக்கு பிரச்சனையானவர் என்னவோ அந்த பிரச்சனையானவரை நாங்கள் இப்ப கண்டுட்டோம் என்றால் ஓகே விளங்குதானே? அப்ப பிரச்சனையானவர் என்னவோ அந்த பிரச்சனையானவரை நாங்கள் இப்ப கண்டுவிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஈஸியா வந்து கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட் ஓகேயா? ஓகே ஓகேன்னு சொல்லி சொன்னால் ஒரு நோட் மாதிரி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு நோட் மாதிரி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. நோட்ன்னு சொல்லி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. நோடன்னு சொல்லி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. நோடன்னு சொல்லி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. நோட போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது ஒரு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a ஆக ஒரு k மடங்கு fx என்று சொல்லி இருக்கும்னு சொல்லி சொன்னாலாம். ஒரு k மடங்கு fx என்று இருக்குமாக இருந்தாலாம் இந்த k என்றவர் வந்து ஒரு மாறிலி. அந்த மாறிலியை வந்து நாங்க என்ன செய்யலாம் என்றால் வெளியில கொண்டு வந்து போட்டு விடலாம். வெளியில கொண்டு வந்து போடல k இன்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a ஆக என்னன்னு போட்டுக்கொள்ளலாம்? ஒரு fx சொல்லி போட்டுக்கொள்ளலாம். fx சொல்லி போட்டுக்கொள்ளலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த k என்றவர் என்னவாக இருக்கும் என்றால் ஒரு மாறிலி பெருமானமாக இருக்க போகுது. k என்றவர் ஒரு மாறிலியாக இருக்க போகுது. போடலாமா இல்லையா? போட்டாச்சு. இதே மாதிரி தான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a ஆக 2 சார்புகள் வந்து கூட்டுப்பட்டு வரைக்கல. அதாவது fx என்ற சார்பும் gx என்ற சார்பும் கூட்டுப்பட்டு வரைக்கல. 2 சார்புகள் வந்து கூட்டுப்பட்டு வரைக்கல. நாங்க என்ன செய்யலாம் என்றால் தனித்தனிய 2க்கும் லிமிட் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப என்ன வரப்போகுது? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a ஆக fx-க்கு ஒரு லிமிட் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a ஆக ஒரு gx-க்கு ஒரு லிமிட் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். இது போட்டது விளங்கிட்டுதா? gx-க்கு வந்து ஒரு லிமிட்டை எடுத்துக்கொள்ளலாம். ரைட் ஓகேயா? ஓகே இதே மாதிரி தான் ஒரு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆக ஒரு fx மைனஸ் gx என்று கண்டு வைப்பான். ஒரு fx மைனஸ் gx என்று சொல்லி சொன்னாலாம் 2 சார்புகள் வந்து கழிபட்டு வரப்போகுது. 2 சார்புகள் வந்து கழிபட்டு வரைக்கல. நாங்க தனித்தனிய லிமிட் எடுத்துக்கொள்ளலாம். தனித்தனிய லிமிட் எடுக்கல. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு நோடாக இந்த fx-க்கு ஒரு லிமிட் எடுத்துக்கொள்ளலாம். இங்க மைனஸ் இருக்கிறபடியால மைனஸ் தனியா நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த gx-க்கு தனிய லிமிட்டை எடுக்க போறோம். gx-க்கு லிமிட் எடுக்க போறோம். போடலாமா இல்லையா? போட்டு கொள்ளலாம். அதே மாதிரி மிக முக்கியமான முடிவு என்னன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆக fx இன்டு gx என்ற வடிவத்தில் இருக்கண்டு வைப்பமன்.
எஃப்எக்ஸ் இன்டு ஜிஎக்ஸ் என்ற வடிவத்தில் இருக்குமென்றால் எஃப்எக்ஸ் இன்டு ஜிஎக்ஸ் என்ற வடிவத்தில் இருக்குமென்றாலா இந்த எஃப்எக்ஸுக்கு வந்து நாங்க தனியா லிமிட் எடுத்துக்கொள்ளலாம், அதே நேரம் ஜிஎக்ஸுக்கு நாங்க தனியா லிமிட் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப பாக்கல தனித்தனியா லிமிட் எடுக்க போறோம். தனித்தனியா லிமிட் எடுக்கல எக்ஸ்டென்ஸ் டு நோடாக எஃப்எக்ஸுக்கு ஒரு கால் லிமிட் எடுக்க போறோம், எஃப்எக்ஸுக்கு ஒரு கால் லிமிட் எடுக்க போறோம். அதே நேரம் இங்க இன்டு இருக்கிறபடியால பெருக்கல் அடையாளம் இருக்கிறபடியால இங்கேயும் பெருக்கல் அடையாளம் தான் வரப்போகுது. அப்ப தர என்னென்னு வரப்போகுது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சாரி ஏ ஆக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஆக ஜி ஆஃப் எக்ஸுக்கு நாங்கள் லிமிட் எடுத்து விட்டோம் என்றால் ஓகே. இது விளங்குதா? இதே மாதிரி தான் பிரித்தலாக வரைகளையும் நாங்கள் எழுதி கொள்ளலாம். அப்ப லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இது வந்து ஏ ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க, ஏ எல்லா இடத்துலயும் ஏ, சரிதானே? ஓகே. அப்ப லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஆக ஒரு ரெண்டு சேர்வுகள் வந்து பிரிபட்டு வர போகுது. என்ன, ஒரு எஃப்எக்ஸ் என்ற சேர்வு வந்து இப்ப பிரிபட போகுது, ஜிஎக்ஸ் என்ற சேர்வோட பிரிபட போகுது. அப்ப இவருக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம் என்றால் தனித்தனியா லிமிட் எடுக்கல ஜிஎக்ஸுக்கு தனியா லிமிட் எடுத்துக்கொள்ளலாம், அதே நேரம் எஃப்எக்ஸுக்கு தனியா லிமிட் எடுக்கல எஃப்எக்ஸுக்கு தனியா லிமிட் எடுக்கல இப்படி ஒரு வடிவத்துல வரப்போகுது. அதே நேரம் ஜிஎக்ஸுக்கு தனியா லிமிட் எடுத்து கொள்ளலாம், ஜிஎக்ஸுக்கு தனிய லிமிட் எடுத்து கொள்ளலாம். விளங்குதா? இதுவரை வந்து மிக முக்கியமான விஷயங்கள், நாங்கள் கேள்விகள் செய்யக்கல எல்லாம் அடிக்கடி பயன்படுத்துற விஷயங்கள், ரைட் தானே? கேள்விகள் செய்யக்கல அடிக்கடி பயன்படுத்துற சந்தர்ப்பங்கள், ரைட்? ஓகேயா? ஓகே. இதே மாதிரி தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஆக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஆக ஒரு எஃப்எக்ஸ் எண்ணாம் அடுக்கு என்ற வடிவத்துக்கு வந்துட்டு என்றால் ஒரு எஃப்எக்ஸ் எண்ணாம் அடுக்கு என்ற வடிவத்தில் வந்துட்டு என்றாலாம் நாங்கள் இவரை என்னென்று நாங்கள் இப்ப லிமிட் எடுக்கலாம் என்றால் உள்ளுக்குள்ள தனியா லிமிட் எடுத்து கொள்ளலாம். அதாவது உள்ளுக்குள்ள தனியா இல்ல இந்த லிமிட் எடுக்க போறோம் என்னத்துக்கு எடுக்க போறோம், இந்த எஃப்எக்ஸுக்கு தனியா நாங்கள் லிமிட் எடுத்து விட்டோம் என்றால் ஓகே. அதோட பாத்தீங்கன்னா எங்களுக்கு முழுவதுக்கும் ஒரு எண்ணாம் அடுக்குன்றவர் இருக்க போறார். ஆகவே இப்படி ஒரு வடிவத்துல என்ன செய்யலாம், நாங்கள் போட்டுக் கொள்ளலாம். இப்படி ஒரு வடிவத்துல நாங்கள் போட்டுக் கொள்ளலாம். மிக முக்கியமான தியரங்கள், நாங்கள் கேள்விகள்ல அடிக்கடி பயன்படுத்துற தியரங்கள். ஓகேயா? ஓகேண்டா, இவருக்கா நோட் பண்ணி போட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகேண்டா, நோட் பண்ணி போட்டு அடுத்த ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த இதுக்கு போய்க்கொள்ளுங்க. வெளியே போட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. ஓகேண்டா, வெளியே போட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த இதுக்கு போவோம். ஓகேண்டா பிள்ளைகள், எழுதிட்டு ஒரு மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. ஓகேண்டா, எழுதிட்டு ஒரு மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க.
ரைட், ஓகே. ஓகேன்னு சொல்லி சொன்னா ஒரு முக்கியமான தியரம் ஒன்று பார்க்க போறோம். ஒரு முக்கியமான தியரம் ஒன்று பார்க்க போறோம். ஒரு முக்கியமான தியரம் ஒன்று பார்க்க போறோம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமான தியரம் ஒன்று பார்க்க போறோம். போட்டுக்கொள்ளுங்க. தியரம்னு சொல்லி ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க. தியரம்னு சொல்லி ஒரு ஹெடிங் அண்ட போட்டுக்கொள்ளுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஆக, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஆக, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஆக எக்ஸிന്റെ എണ്ണാം അടുക്ക്, എക്സിന്റെ എണ്ണാം അടുക്ക് മൈനസ് എന്റെ എണ്ണാം അടുക്ക്, എക്സിന്റെ എണ്ണാം അടുക്ക് மைனஸ் ஏന്റെ எண்ணாம் அடுக்கின் கீழ் எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் மைனஸ் ஏ இப்படி ஒரு வடிவத்துல வந்துட்டுதுண்டா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஆக எக்ஸிന്റെ எண்ணாம் அடுக்கு மைனஸ் ஏ, இங்க ஏ இருக்குமாக இருந்தால் இங்கேயும் ஏ இருக்கணும், ஏ இந்த எண்ணாம் அடுக்கின் கீழ் எக்ஸ் மைனஸ் ஏ என்ற ஒரு வடிவத்துல வந்துட்டுதாண்டால் இவருக்குரிய லிமிட் வந்து நாங்கள் இலகுவா போட்டுக்கொள்ளலாம். என்னண்டு n into x to the power n minus 1 ன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். x to the power sorry x இல்ல a right x into sorry n into a to the power n minus 1 ன்னு சொல்லி நாங்க போட்டுக்கொள்ளலாம். n minus 1 ன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். டைரக்டா போட்டுக்கொள்ளலாம். ரைட், ஓகே, டைரக்டா போட்டுக்கொள்ளலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்கல, இங்க என்னன்றவர் எங்களுக்கு என்னவாக இருக்கும் என்றால் ஒரு நேர்முழுவனாக இருக்கணும். நேர்முழுவன் மிக முக்கியம். என்னன்றவர் ஒரு நேர்முழுவன் என்றா 1 2 3 4 அதாவது பூஜ்ஜியத்துக்கு விட பெருசாக இருக்கிற முழுவனாக இருக்கணும். நேர்முழுவனாக இருக்கிற அதே நேரம் அது மறை முழுவனையும் எடுத்துக்கொள்ளலாம். மறை முழுவனையும் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் பின்னத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். பின்னமண்டா என்ன, 1 5 1 6 எந்த பெருமானத்தையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, விளங்குதா? ரைட், ஓகேண்டா ஒரு கேள்வி ஒன்றை பார்ப்போம். அப்ப கேள்வி ஒன்றை பார்த்துக்கொள்வோம். முதலாக கேள்வி ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் நான் நினைக்கிறேன் 11வது கேள்வி பார்த்து நான் நினைக்கிறேன். அப்ப போட்டுக்கொள்ளுங்க. 12வது கேள்வி போட்டுக்கொள்ளுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ஆக, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ஆக x to the power 16 minus 1 over x minus 1 ஓகே. இப்படி ஒரு வடிவத்தில் வரைக்கல இவருக்குரிய இதை நாங்கள் இப்ப என்னன்னு போட போறோம். ரைட், ஓகே. இப்படி ஒரு வடிவத்தில் வரைக்கல இவருக்குரிய ஆன்சர் வந்து நாங்க என்னன்னு ரைட்டா போட்டுக்கொள்ளலாம். பாருங்க, எங்களுக்கு ஒரு வடிவம் பெறப்போது போல இருக்கு. பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ஆக, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ஆக ஒரு எக்ஸிന്റെ எண்ணாம் அடுக்கு மைனஸ் ஏ எண்ணாம் அடுக்குன்ற வடிவத்துல போடலாம். அப்ப எக்ஸிന്റെ எண்ணாம் அடுக்குல இங்க எக்ஸிന്റെ 16 இருக்க போறார். ஓகே, இருக்கட்டும். இந்த ஒன்றுக்கு பயிலாக நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். 1 16ஆம் அடுக்க போட்டுக்கொள்ளலாம். ஓமா இல்லையா? அதை விட பாத்தீங்கன்றால் ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போதென்றால் 1 இருக்க போறார். ஆக இப்படி ஒரு வடிவத்துக்கு எங்களுக்கு வந்துட்டு என்றால் இவருக்குரிய லிமிட் பெருமானம் என்ன பெருமானம் பார்த்து நாங்கள் என் இன்டூ இங்க என் மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போதென்றால் 16 இருக்க போகுது. அப்ப 16 தர 1 ஏனென்றா ஏ அப்ப ஏ இண்டேக்குல இங்க ஏ மாதிரி 1 இருக்க போகுது. 1 n minus 1 அப்ப ஏற்கனவே எண்ணுக்கு பயிலாக 16 போட்டுனாங்க. அந்த 16ல இருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரப்போகுது? 15 என்றவர் வரப்போற. போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். இப்ப நீங்க பாக்கல 1 எத்தனையாம் அடுக்கையும் வந்து நாங்க என்னன்னு பார்த்துனாங்க 1 தான் இருக்க போகுது. ஆகவே இவருக்குரிய ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்க போகுது? 16ஆக இருக்க போகுது. டைரக்டா போட்டுக்கொள்ளாம இல்லையா? போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், ஓகேயா? ஓகேன்னு சொல்லி சொன்னால் அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகேண்டா அடுத்த கேள்வியை பார்ப்போம். 13வது கேள்வி. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 16 ஆக, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 16 ஆக, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 16 ஆக x to the power 1/4 minus 2 over x minus 16 இவருக்குரிய ஆன்சரை தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். ரைட், ஓகேயா? ஓகே. அதே மாதிரி 14வது கேள்வியை பார்ப்போம். 14வது கேள்வி என்ன கேள்வி என்றால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1 ஆக, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1 ஆக x + 3 முழுவதின் 5ஆம் அடுக்கு -32 அதன் கீழ் x + 1 என்ற வரப்போற. ரைட், ஓகேயா? இந்த ரெண்டு கேள்வியும் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். ரைட், ஓகேயா? பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வடிவத்தை பாத்தீங்கன்னா நாங்க படிச்ச ஒரு தியரத்துல வர்ற மாதிரி இருக்குது. அதாவது எக்ஸிന്റെ எண்ணாம் அடுக்கு மைனஸ் ஏ எண்ணாம் அடுக்குன்ற வடிவத்துல போடலாம் போல இருக்குது.
ஒரு எக்ஸின் எண்ணாம் அடுக்கு மைனஸ் ஏ எண்ணாம் அடுக்கு அப்படி போடேக்க இங்க ஏ மாதிரி எங்களுக்கு என்ன இருக்குன்னா 16 இருக்கிறார். நாங்க ஒரு வேலை செய்யலாம், இந்த 10 16 அடுக்குல வந்து நாங்க போட்டுக்கொள்ளலாம். 10 16 பலுவில வந்து போட்டுக்கொள்ளலாம். என்னென்னு போட்டுக்கொள்ளலாம், இந்த 10 நாங்கள் இப்படி போடலாமா இல்லையா, 2 அடுக்கு 2 அடுக்கு இன்டு அதாவது பவர் ஆஃப் 1/4 இப்படி போடலாமா இல்லையா, 2 அடுக்கு முழுவதில் 1 அடுக்குன்னு போடலாமா இல்லையா, போடலாம். போடைக்க இந்த 4 இந்த 1 சுருக்கப்படைக்க 10 தான் பெற போற. நாங்க எங்கட வடிவத்துக்கு கொன்ற போறோம். அப்படி கொன்றைகளை இப்படி ஒரு வடிவத்துக்கு போடலாமா இல்லையா, போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடைக்க எங்களுக்கு வரப்போறாரு என்ன, ஒரு x மைனஸ் 16 கீழே வரப்போற போட்டுக்கொள்ளலாம். இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்குரிய வடிவம் அப்படியே வரப்போகுது, என்ன x 1/4 அப்படியே வரப்போற மைனஸ் இந்த 2 அடுக்கு பயிலாக நாங்க போட்டுக்கொள்ளலாம் 16 போட்டுக்கொள்ளலாம். 16 1 அடுக்குன்ற வரப்போற. அதை விட பாத்தீங்கன்னா ஒரு x மைனஸ் 16 வரப்போற போட்டுக்கொள்ளலாமா இல்லையா, போட்டுக்கொள்ளலாம். அப்படி போட்டுக்கொள்ளேகல எங்களுக்கு ஒரு வடிவம் வந்துட்டு, என்ன வடிவம், x எண்ணாம் அடுக்கு மைனஸ் ஏ எண்ணாம் அடுக்கின் கீழ் x மைனஸ் ஏ என்ற வடிவம் வந்துட்டுது. அப்படி ஒரு வடிவத்தில் இருக்கேக்கல நாங்க என்னென்று லிமிட் எழுத படிச்ச நாங்கள் a இன்டூ n இன்டூ இங்க n மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுதுனால் 1/4 இருக்க போற n இன்டூ a டு த பவர் a மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது 16 இருக்க போறார். 16 இருக்க போறார். 16 n மைனஸ் 1 ஏற்கனவே 1/4 இருக்கு. அந்த 1/4 இருந்து 1 கழிச்ச மண்டங்களுக்கு வர போறவர் என்ன, மைனஸ் 3/4 வரப்போற. மைனஸ் 3/4 வரப்போற. போடலாமா இல்லையா, போட்டுக்கொள்ளலாம். இப்ப ஒரு சின்ன ஒரு சுருக்கல் ஒண்ணு செய்து கொள்ளலாம் போல இவர 1/4 போட்டுக்கொள்ளலாம். ஓகே இருக்கட்டும். இந்த 16 வந்து பிள்ளைகள் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். 2 அடுக்குன்னு போட்டுக்கொள்ளலாம். 2 அடுக்குன்னு போடலாம். அதோட பாத்தீங்கன்னா அடுக்கில வந்து மைனஸ் 3/4 வர போகுது. அப்படி வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சுருக்கல் ஒன்று செய்தவென்றால் இந்த 4 அடுக்கும் இந்த 1/4 பட்டைகள் 2 மைனஸ் 3 வர போகுது. 2 மைனஸ் 3 பிள்ளைகள் கீழே வரைக்கல 2 3 அடுக்கு வரைக்கல. இந்த 4 என்னத்தோட பெருக்கப்பட போகுது, 2 3 அடுக்கோட பெருக்கப்பட போகுது. எங்களுக்கு தெரியும் 2 3 அடுக்கின்ற பெருமானம் என்ன, 8. அப்ப 8 4 பிரிக்கணும் என்ன வர போகுது, 1 கீழ் 32 வர போகுது. டிரெக்டா சுருக்கி போட்டு போடலாம, இது வந்து டிரெக்டா சுருக்கி போட்டு போடலாம். சரியா, இதை டிரெக்டா சுருக்கி போட்டு போடலாம. ரைட், ஓகே. அப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டுதா இல்லையா, வந்துட்டு. அதே மாதிரி 14ஆவது கேள்வியை பார்ப்போம். 14ஆவது கேள்வி எங்களோட 14ஆவது கேள்வியை பாத்தீங்கன்னாலும் எங்களுக்கு ஒரு வடிவம் பெறப்போது போல நடக்குது. என்ன வடிவம் இருக்குது என்றால் இந்த எக்ஸ் மைனஸ் 1 அங்கால கோடைக்குள்ள எங்களுக்கு x + 1 வந்துடுது. எங்களுடைய வடிவம் வந்துடுது. அப்ப எங்களுடைய கீழே இருக்கிற வடிவத்தை பாத்தீங்கன்னா கீழே நாங்க வேற மாத்திக்கொள்ளலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1 ஆக கீழே எங்களுக்கு ஏற்ற வடிவத்துக்கு மாத்திக்கல x மைனஸ் -1 போட்டுக்கொள்ளலாமா இல்லையா, -1 போடலாமா இல்லையா, போட்டுக்கொள்ளலாம். இருக்கட்டும், -1 போடலாம், இருக்கட்டும். ரைட், ஓகே. ஒரு நிமிஷம் பாருங்க. ரைட், ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இருக்க போது என்றால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1 ஆக கீழே பாத்தீங்கன்னா ஒரு x + 1 இருக்க போது. ஓகே இருக்கட்டும். மேல பாத்தீங்கன்னா நாங்க படிச்ச வடிவத்துல வர போது போல கிடக்குது. ஒரு x எண்ணாம் அடுக்கு மைனஸ் a எண்ணாம் அடுக்கு வடிவத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. அவ போட்டுக்கொள்ளலாம். x + 3 முழுவதின் 5ஆம் அடுக்குன்னு போட்டுக்கொள்ளலாம். மைனஸ் இந்த 32 ஒரு 2 அடுக்குன்னு போடலாமா இல்லையா, போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடல எங்களுக்கு மேல தேவையான அனைத்தும் எங்களுக்கு வந்துச்சு. அவ கீழே எங்களுக்கு வர வேண்டியவர் என்ன, இங்க எங்களுக்கு எக்ஸ் மாதிரி எங்களுக்கு என்ன இருக்குது என்றால் x + 3 என்றவர் இருக்கிறார். அப்ப நாங்க ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். அவர் ரீஅரேஞ்ச் பண்ணேகல லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1 ஆக எங்களுக்கு என்ன வர போற, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1 ஆக எங்களுக்கு வர போறவர் என்ன, x + 3 இந்த 5ஆம் அடுக்குன்ற வர போறார். அதோட பாத்தீங்கன்னா 2 5ஆம் அடுக்குன்ற வர போறார். அதன் கீழ் இந்த x + 1 எங்களுக்கு ஏற்ற வடிவத்துக்கு மாத்திக்கொள்ளலாம். x மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போதுனால் x + 3 என்றவர் இருக்க போறார். ஆகவே எங்களுக்கு வடிவத்துக்கு மாத்தலாமா இல்லையா, என்னண்டு x + 3 -2 சொல்லி போடலாமா இல்லையா. எங்களுக்கு x மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது, இங்க x + 3 என்றவர் இருக்க போறார். அப்ப எங்களுக்கு வடிவத்துக்கு வந்துடுது ஒரு x எண்ணாம் அடுக்கு மைனஸ் a எண்ணாம் அடுக்கின் கீழ் x - a என்ற வடிவத்துக்கு வந்துட்டுது. அப்படி வரைக்குள்ள எங்களுக்குரிய லிமிட் என்ன லிமிட் இருக்கணும், எங்களுக்குரிய லிமிட் x → a ஆக இருக்கணும். ஆனா இங்க எங்களுக்கு x மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போறார், x + 3 என்றவர் இருக்க போறார். x + 3 என்றவர் இருக்க போறார். நாங்க போட்டுக்கொள்ளலாம். லிமிட் நாங்க இப்ப ஒரு வேலை செய்யலாம் என்னன்னா 2 பக்கம் ஒரு +3 ஆல வந்து நாங்க கூட்டிக் கொள்ளலாம். அப்ப +3 ஆல கூட்டேக்க x + 3 என்றவர் இப்ப போறார். என்னத்தை நாடி போறார், இந்த -1 ஒரு 3 கூட்டேக்கல எங்களை வாரவர் என்ன வர போறார்,
ஒரு 2 சொல்லி வர போறார். ஆகவே எங்களுக்கு தேவையான எல்லாம் வந்துட்டுதா இல்லையா? வந்துட்டுது. அப்ப எக்ஸ் பிளஸ் 3 5ஆம் அடுக்கு மைனஸ் 10 5ஆம் அடுக்கின் கீழ் எங்களுக்கு வடிவம் என்ன வடிவம்? எக்ஸ் பிளஸ் 3 மைனஸ் 2 வந்துட்டார். மைனஸ் 2 வந்துட்டார். படிச்சுனாங்க. எக்ஸ் டென்ஸ் டு ஏ. இங்க எக்ஸ் மாதிரி எக்ஸ் பிளஸ் 3 என்றவர் இருக்கிற டென்ஸ் டு ஏ. ஏ மாதிரி எங்களுக்கு என்ன இருக்கிற 2 என்றவர் இருக்கிறார். ஆகவே இப்படி ஒரு வடிவத்தில் இருக்கல இவருக்குரிய லிமிட் வந்து நாங்க என்னென்ன படிச்சுனாங்க? ஏ இன்டூ அப்ப ஏ சாரி என் இன்டூ என் மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது? 5 இருக்க போகுது. ஏ ஏ மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது? 10 என்றவர் இருக்க போற 10 எண்ணில இருந்து ஒண்ணு கழிக்க போறோம். 5ல இருந்து ஒண்ணு கழிச்ச மட்டும் என்ன வர போகுது? 4 என்றவர் வர போற. சுருக்கலாமா இல்லையா? சுருக்கி போடலாம். எங்களுக்கு தெரியும் 10 4ஆம் அடுக்கு நாங்க போட்டுக்கொள்ளலாம் 16 சொல்லி போட்டுக்கொள்ளலாம். அந்த 16 5ஆல் பிரிக்கணும் என்ன வர போற? 80 சொல்லி எங்களுக்கு ஆன்சர் வர போகுது. இவ்வளவு தான் வேலை. விளங்குதா? இலகுவா இல்லையா? இலகுவாக இருக்க போகுது. ரைட் ஓகேயா? ஓகேண்டா எழுதி கொள்ளுங்க. ஓகேண்டா இவரை ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேண்டா இவர் ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேண்டா இவர் ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்படி இந்த 14வது கேள்வி எல்லாம் ட்ரை பண்ணாக்கள் இந்த 15வது கேள்வி ஒருக்கா ட்ரை பண்ணுங்க பாப்போம். 15வது கேள்வி லிமிட் லிமிட் x tends to 4 ஆக x tends to 4 ஆக x minus 4 over x cube minus 34 ரைட் ஓகே ஓகேண்டா இந்த கேள்வி ஒருக்கா ட்ரை பண்ணுங்க பாப்போம். 15வது கேள்வி ஒருக்கா ஓகே என்றால் 15வது கேள்வியை ஒருக்கா ட்ரை பண்ணி கொள்ளுங்க. 15வது கேள்வியை ஒருக்கா ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ஓகேண்டா இந்த 15வது கேள்வியை ட்ரை பண்ணி போட்டு இதுக்கு ஆன்சர் எனக்கு ஒரு சட்டில் போட்டுக்கொள்ளுங்க. 15வது கேள்வியை ட்ரை பண்ணி போட்டு இதுக்குரிய ஆன்சரை வந்து எனக்கு சட்டில் இருக்கா போட்டுக்கொள்ளுங்க. அப்போ சட்டில் இருக்கா 15வது கேள்விக்குரிய ஆன்சரை ஒன்றைங்கள் 48. வெரி குட். யாசினி ஓகே ரைட் வெரி குட். மெட்டாக ட்ரை பண்ணுங்க பாப்போம். திரிசிகா ஆன்சர் ஓகே ரைட் வெரி குட். மெட்டாக திரிசிகாண்ட ஆன்சர் ஓகே. ஜாசினின் ஆன்சர் ஓகே. மெட்டாக ட்ரை பண்ணி கொள்ளுங்க பாப்போம். எங்களோட வடிவத்தை நீங்க பாவிச்சு செய்வீங்கன்னா ஓகே. வடிவத்தை நீங்க அதுக்கேற்ற மாதிரி சரியா பாவிச்சு செய்வீங்கன்னா ஆன்சர் எடுத்துக்கொள்ளலாம். ரைட் ஓகே வெரி குட். கீர்த்தனின் ஆன்சரும் ஓகே. மற்றது என்னன்னா இப்ப நீங்க ஒரு ஆன்சர் வந்து போடைகளை வந்து பிள்ளைகள் இந்த பிரைவேட் மெசேஜ்ல வந்து போட்டுக்கொள்ளுங்க. பிரைவேட் மெசேஜ்ல போட்டுக்கொள்ளுங்க சரிதானே? உங்களோட ஆன்சர் வந்து நீங்க பிள்ளைகள் இதுல போடைகள்ல சட்டில போடைகளை பிரைவேட் மெசேஜ்ல போட்டுக்கொள்ளுங்க. ரைட் ஓகே. கீர்த்தனின் ஆன்சரும் ஓகே. ரைட் ஓகே. அபிராமின் ஆன்சரும் ஓகே வெரி குட் ஓகே. அது நீங்க அந்த சேர்த்து போட்டு கூட்டி வெட்டிங்கன்னா ஓகே 16 42 வரும் கீழே 1/48 வரும். ரைட் ஓகே. பட் அபினிதா என்ன மாதிரி? சதுர்சிகா சதுர்சிகா மற்றது வர்ஷி
முன்சீஃப் உங்களோட ஆன்சர் இருக்கா போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம். உங்களோட ஆன்சர் இருக்கா போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம் செட்டில். ரைட் ஓகேண்டா இருக்கா பார்ப்போம். ஓகேண்ணா இந்த 15வது கேள்வி இருக்கா பார்ப்போம். எங்க 15வது கேள்வியை பாத்தீங்கன்னா நாங்க படிச்ச வடிவத்திலான் இருக்க போது போல கிடக்கு. நாங்க படிச்ச வடிவத்திலான் இருக்க போது போல கிடக்கு. ஒரு வேலை செய்யலாம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 4 ஆக, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 4 ஆக அப்படியே இருக்கட்டும். எங்களுக்கு வடிவம் என்ன சொல்லுது என்றால் ஒரு எக்ஸ் இன் எண்ணாம் அடுக்கு மைனஸ் ஏ இன் எண்ணாம் அடுக்கின் கீழ் எக்ஸ் மைனஸ் ஏ என்றவர் வரணும். என்ன எக்ஸ் இன் எண்ணாம் அடுக்கு மைனஸ் ஏ இன் எண்ணாம் அடுக்கின் கீழ் எக்ஸ் மைனஸ் ஏ என்ற வரணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தலைகீழாக்கப்பட்டிருக்குது. என்ன தலைகீழாக்கப்பட்டிருக்கு போமா இல்லையா? அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம். இந்த எக்ஸ் மைனஸ் 4 என்றவரை இந்த கீழே கொண்டு வந்து போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். போடைகள் என்ன வரப்போகுது? ஒன்றின் கீழ் எக்ஸ் கியூப் மைனஸ் 36 எக்ஸ் கியூப் மைனஸ் 36 கீழ் என்னன்னு போட்டுக்கொள்ளலாம்? எக்ஸ் மைனஸ் 4 சொல்லி போட்டுக்கொள்ளலாம். போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். நாங்க படிச்ச நாங்கள் ரெண்டு சார்புகள் வந்து ஒன்றோட ஒன்று பிரிபடையக்கு இல்ல என்னன்னு செய்யலாம்னு படிச்ச நாங்கள் தனித்தனிய தொகை தனித்தனிய லிமிட் எடுக்கலாம்னு படிச்ச நாங்கள். ஆகவே ஒன்றென்றவர் அப்படியே இருக்க போற. ஆகவே நாங்க கீழே வந்து லிமிட் எடுத்து விடலாம். ஒன்றின் கீழ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 4 ஆக, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 4 ஆக இவர் எங்களுக்கு ஏற்ற வடிவத்துக்கு மாத்தினம் என்றால் எக்ஸ் கியூப் அப்படி இருக்க போது மைனஸ் இந்த 64 வந்து நாங்க மாத்திக்கொள்ளலாம். இந்த 64 நாங்க மாத்திக்கொள்ளலாம். 4 கணவன் சொல்லி மாத்திக்கொள்ளலாம். 4 கணவன் மாத்திக்கொள்ளலாம். அதன் கீழ் என்ன இருக்க போகுது? ஒரு எக்ஸ் மைனஸ் 4 என்றவர் இருக்க போற. ஒரு எக்ஸ் மைனஸ் 4 என்றவர் இருக்க போறார். இப்ப எங்களுக்கு தேவையான வடிவம் வந்துடுதா இல்லையா? அப்போ ஒரு எக்ஸ் எண்ணாம் அடுக்கு மைனஸ் ஏ எண்ணாம் அடுக்கின் கீழ் எக்ஸ் மைனஸ் ஏ என்ற வடிவத்தில் இருக்க நாங்க என்னென்று லிமிட் எடுக்க படிச்சு நாங்க என் இன்டூ என் மாதிரி இங்க 3 இருக்க போற. ஏ மாதிரி 4 இருக்க போற. அந்த 4 வந்து நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? வர்க்கிக்க போறோம். வர்க்கமா போயிடும். வர்க்கிச்சு நாங்க இப்ப சுருக்கி விட்டோம் என்றால் ஒன்றின் கீழ் 48 சொல்லி வரப்போகுது. சுருக்குறது அணிவையில சுருக்கி ஆன்சர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ரைட் ஓகே ஓகேண்டா இவருக்கு நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட் ஓகே பிள்ளைகள் ஓகேண்டா இந்த 15வது கேள்வி வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி கொள்ளுங்க. 15வது வந்து சதுர்சிகா. ரைட் ஓகே ரைட். அவ இந்த 15வது கேள்வி வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் தார கேள்வி ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஒருக்கா தார கேள்வி வந்து ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. தார கேள்வி வந்து ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. தார கேள்வி ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேண்டா பிள்ளைகள் இந்த கேள்வி வந்து ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேண்டா இந்த கேள்வியில வந்து ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க.
ரைட், ஓகேயா? ஓகேண்டா பிள்ளைகள். இந்த 16வது கேள்வியில இருந்து இந்த 25வது கேள்விக்கான இருக்கிற கேள்விகளை வந்து பிள்ளைகள் நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ட்ரை பண்ணி பார்த்து போட்டு பிள்ளைகள் இந்த ட்ரை பண்ண ஆன்சருக்குரிய இதை வந்து பிள்ளைகள் எனக்கு போடுவோம். சரிதானே? வாட்ஸ்அப்ல வந்து ஒருக்கா போட்டு விடுங்க. ட்ரை பண்ணி போட்டு இதுக்குரிய ஆன்சர் வந்து பிள்ளைகள் எனக்கு ஒருக்கா வாட்ஸ்அப்ல ஒருக்கா போட்டு விடுங்க பிள்ளைகள். நான் ஒருக்கா செக் பண்ணி போட்டு அதிന്റെ ஆன்சர் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? ரைட். ஓகேண்டா பிள்ளைகள். கேள்வி எழுதினாக்க பிள்ளைகள் நீங்கள் லீவ் ஆகிக்கொள்ளலாம். எழுதாதாக்கள் எழுதி போட்டு லீவ் ஆகிக்கொள்ளுங்க. உங்களுக்குரிய அடுத்த கிளாஸ் பிள்ளைகள் செவ்வாய்க்கிழமை நடக்குங்க. உங்களுக்குரிய அடுத்த கிளாஸ் செவ்வாய்க்கிழமை 6:15 இருந்து 7:45 நடக்கும். சரியா? ரைட், ஓகேண்டா. நீங்கள் லீவ் ஆகிக்கொள்ளலாமா?